வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் நல்லதை செய்ய உள்ளதை உணர்வீர் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க கோவையிலிருந்து நம்மோடு ஆழியார் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பையா ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஆன்மீக கல்வி முதுநிலை ஞானாசிரியர் வேதாத்திரியன் அருள்நிதி வேத சுப்பையா ஐயா அவர்கள் கோவையில் வசித்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் BA PGD யோகா, MA யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், பொருளாதாரத்திலும் வேதாத்திரிய மனவளக்கலையிலும் பல்கலைக்கழக பட்டங்கள் பெற்றவர். 1978 அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் ஆன்ம தீட்சை பெற்று மனவளக்கலையை முறையாக பயின்று மெய்ப்பொருளை அறிந்து துன்பமில்லாமல் வாழ்பவர். ஐயா அவர்கள் பெற்ற கௌரவ பட்டங்கள்: வேதாத்திரியன் வேத சுப்பையா, ஆன்மீக அரசியல் சிந்தனையாளர் வேதாத்திரிய பாரதி, உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் விஷன் கல்வி பிரிவின் இணை இயக்குனராகவும் ஐயா அவர்கள் தொண்டாற்றி கொண்டு வருகின்றார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றியவர்கள். 45 ஆண்டு காலமாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மக்கள் துன்பமில்லா வாழ ஆன்மீக அறிவு விளக்கேற்றி வரும் அருட்தொண்டர், இலவச உடல்நல வாழ்வு ஆலோசகர். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை நல்லதை செய்ய உள்ளதை உணர்வீர் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். நல்லதை செய்ய உள்ளதை உணர்வோம். உள்ளதை உணர்தல் என்கிற ஒரு தலைப்புல நம்ம இப்ப சிந்திக்க தொடங்கியிருக்கிறோம். நல்லதுன்னா என்ன? நல்லது என்றால் அதை அறம் என்று சொல்வார்கள். நல்லது என்றால் நல்ல செயல் என்று எதை வச்சு சொல்றோம்னா, எந்த ஒரு செயல் துன்பம் தராதோ அது நல்ல செயல், எந்த ஒரு செயல் துன்பம் போக்குமோ அது நல்ல செயல். துன்பம் போக்கும் செயல். இப்போ உங்க உடம்புல ஒரு துன்பம் இருக்குது, வலிக்குது, அதுக்கு மருத்துவம் பண்றீங்க. இப்போ உடற்பயிற்சி பண்றீங்க அல்லது மருந்து சாப்பிடுறீங்க இல்லையா? மருத்துவம் செய்யறோம் அல்லவா? இது ஒரு துன்பம். பசி ஒரு துன்பம். பசிக்குது, அப்போ அந்த பசி ஆறுவதற்கு உண்ணுகிறோம். தாகம் வருகிறது, அது ஒரு துன்பம். தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு, ஒரு குளிர் அடிக்குது அல்லது சூடு அதிகமாகுது, அப்போ ஒரு செயலை செய்கிறோம், ஒரு துணி பயன்படுத்துறோம், அந்த மிதமான வெப்பநிலையை பராமரிக்கிறோம் அல்லவா? இது எல்லாம் ஒரு துன்பம் போக்கும் செயல். உடல்ல கழிவு பொருள், மலம், மூத்திரம் எல்லாம் தேங்குது, அங்க ஒரு துன்ப உணர்வு இருக்கிறது. அந்த துன்பத்தை போக்குவதற்கு நம்ம கழிவுகளை வெளியேற்றுகிறோம். இப்போ திருமணமான வயது வந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட வயதுல அவ்வப்போது அந்த வித்து குழம்பு நம்ம உடம்புல தேங்கும். அது ஒரு சுமாரா சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு 15 நாளைக்கு மேல அது அது உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி ஒரு 15 நாளைக்கு மேல அது இருந்ததுன்னா அது ஒரு உறுத்தலா இருக்கும், அது ஒரு துன்பம். அது தேங்கினால் அது ரத்தத்துல கலந்து அது விஷமா மாறிடுது இல்லைங்களா? அதனால அது கூட ஒரு துன்பம். அதாவது இதெல்லாம் ஒரு இயற்கை துன்பம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி செயற்கை துன்பம் தான். என்ன வருது செயற்கை துன்பம்? இந்த உடலுக்கு நோய், நம்முடைய செயல்கள். நம்ம பிறருக்கு துன்பம் கொடுக்கிறோம் அல்லது நமக்கே துன்பம் தருகிறோம். நமக்கு எப்படி துன்பம் தர்றோம்னு சொல்லி பாருங்களேன். 5 செயல் தான்.
எண்ணம். அதாவது எண்ணம்ங்கிறது இப்போ நீங்க உணர்ச்சி வயப்பட்ட எண்ணம் இருக்குது இல்லையா, பிறருக்கு தீங்கு நினைப்பதும். நான் உணர்ச்சி வயப்படுகிறேன். பேராசை, அது பொறாமை, சினம், கவலை, அச்சம், இதெல்லாம் நான் எனக்கு செய்கிற துன்பம், கொடுக்கிற தீங்கு தானே, கெட்ட எண்ணம் தானே. அதே மாதிரி பிறருக்கு கேடு நினைக்கிறீங்க. நினைச்சாலே, நீ கிடருக்கு நினைச்சாலே நீ செய்யாட்டி கூட இன்னொருவன் செஞ்சிருவான் இல்லையா. உள்ளத்தால் உள்ளலும் செய்த பிறப்புகளை கள்ளத்தால் கல்வை மணல்கிறார். இந்த மாதிரி தனக்கோ பிறருக்கோ கேடு செய்யும் எண்ணம், பேராசைப்படுவது, பொறாமைப்படுவது, சினம் கொள்வது, கவலைப்படுவது, அச்சம்படுவது, இதெல்லாம் நாம் நமக்கே செய்கிற தீய செயல்கள். அப்ப அதனுடைய விளைவு என்ன ஆகும்? நோய், உடல் ரசாயன குழப்பம் ஏற்பட்டு கழிவுகள் தேங்கி உயிரோட்டத்துக்கு தடை ஏற்படுகிறது இல்லையா. இன்னொன்னு, கவனம் இல்லாம செயல்படுறோம். எங்கேயோ விபத்துல கீழே விழுந்துடுறோம், அடிபட்டுறோம். அதாவது வெளியிலயோ, வீட்டுக்குள்ளேயோ, வெளியிலேயோ எங்கேயோ விபத்துக்கள் ஏற்படுகிறது. அது நம்முடைய செயலால். நம்ம கவனம் இல்லாம செயல் வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன வந்துடும்? அங்க விபத்துக்கள் வரும். அப்ப அதுல துன்பம் வருது இல்லையா. இவ்வளவுதாங்க, வேற என்னங்க இருக்குது சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில மனிதன் தனக்கோ பிறருக்கோ கெட்டதை செய்யறான். அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ பிறருக்கு துன்பம் கொடுக்கறான், அடிச்சு உதைக்கிறான், அல்லது வன் சொல் பேசுகிறான், பொருளை பறிக்கிறான். பிறர் வளம் பறித்தல், இது தீய செயல். அதனுடைய விளைவு என்ன ஆகும்? நமக்கே. இங்க பிறருக்கு பொருள் பறித்தால், அல்லது உரிமையை, வாழும் உரிமையை பறிக்கிறீங்க, உங்களுக்கு நோயும் வரும். பொருள் பறித்தீர்களால் பொருள் நட்டமும் வரும். உங்களுக்கு பொருள் நட்டம் ஏற்படும். நீங்க ஒருவருடைய பொருள் பறிச்சீங்கன்னா உங்களுக்கு, உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் பொருள் பறிப்பான், அல்லது உங்களால பொருள் ஈட்ட முடியாது. உங்களுக்கு அந்த தொழில் அறிவும் இருக்காது, தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடைக்காது. நீங்கள் பொருள் பரிசு துன்பப்படுவீர்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி நீ நீ ஒவ்வொருவனும் தனக்கு தேவையான பொருளை உழைச்சுதான் பொருள் ஈட்டணும். நீ சோம்பேறியா இருந்தா, உழைக்கலன்னா, அதுவே தீய செயல். செய்தக்க அல்ல செய்ய கெடும். நீ உழைக்கணும். உழைச்சு பொருள் ஈட்டலன்னா, அல்லது நீ உழைச்சு பொருள் ஈட்டாவிட்டாலும் உனக்கு பொருள் பிரச்சனை வரும். பிறர் பொருளை பறித்தாலும் உனக்கு பொருள் பிரச்சனை வரும். இது தீய செயல் தானே. அப்ப நல்லதை செய்யணும். புரியுதுங்களா? நீ நல்லதை செய்தால், உனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்தால் உனக்கு என்ன வராதுங்க? நோய் வருமா? உடலுக்கு துன்பம் வருமா? அங்க பொருள் பிரச்சனை வருமா? வராது. நீ பிறருக்கு துன்பம் தந்தால், நீ பிறருக்கு துன்பம் தந்தால் பிறர் உனக்கு துன்பம் தருவார்கள். அப்படிப்பட்ட உறவு தான் அமையும். இப்போ ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு துன்பம் தருகிறார், கணவனுக்கு துன்பம் தருகிறார். அப்ப அவங்க உங்களுக்கு துன்பம் தருவாங்கல்ல. இது அவங்க மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அவங்க அவங்க துன்பம் தராவிட்டால் கூட, உங்களை திட்டாட்டி கூட, உங்களை அடிக்கல உதைக்கல, ஆனால் அவர்கள் வருந்தினால் உனக்கு நோய் வரும். புரிஞ்சுதுங்களா? அப்ப அதே போல ஒருவன் பிறருக்கு துன்பம் செய்யறான். நம்மள முன்னோர்கள் செய்யறாங்கன்னு வைங்களேன். நம்ம முன்னோர்கள், நம்ம பெற்றோர்கள், முன்னோர்கள் பிறருக்கு துன்பம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நமக்கு துன்பம் தருகிற உறவுகள் தான் அமையும். மனைவி அப்படி அமைவாங்க, கணவன் அமைவாங்க, குடும்ப உறுப்பினர்கள், சமுதாய உறுப்பினர்கள் எல்லாம். நீ பிறருக்கு தீங்கு செஞ்சால் உனக்கு பிறர் தீங்கு செய்வார்கள். புரியுதா? அப்போ நல்லதை செய்யணும் அல்ல. அப்போ உங்களுக்கு உறவு இருக்காது இல்ல. நீ பிறருக்கு உதவாவிட்டால் உனக்கு ஒருத்தன் உதவ மாட்டான். நீ இந்த ஊர்ல ஒருத்தனுக்கு உதவுனேன்னா இன்னொரு ஊருக்கு நீ என்னைக்கு நீ பிறருக்கு உதவி வாழ்ந்து பாருங்களேன், பிறர் உங்களுக்கு உதவுவார்கள். பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறே நீ நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இப்ப பாருங்க,
நீ தீய செயல் செஞ்சால் உனக்கு என்னென்ன வரும்னு பாரு. உடல் நலம் கேடு வரும், பொருள் பிரச்சனை வரும், உறவு பிரச்சனை வரும். போதுங்களா? அப்போ நீ கெட்ட செயலை செஞ்சா உனக்கு என்னென்ன வரும்? ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். இதான் மகரிஷி சொல்றாரு. உடல் நலம், உடல் நலம் கெட்டு போச்சுன்னா அடிக்கடி நோய் வந்துகிட்டே இருந்ததுன்னா ஆயுள் குறைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஒரு ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறீங்க, அடிக்கடி பழுதாயிட்டே இருக்குது. அப்போ அது சீக்கிரமா கண்டமாயிரும் இல்ல, காயிலாங்கடைக்கு போயிரும் இல்ல, பயனற்று போயிடும் இல்ல. அப்புறம் எப்படி இந்த உடலை நீங்க உடலுக்கு நோய் வந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி நோய் வந்தா ஆயுள் குறைஞ்சு போயிடும். அதான் சொல்றாரு மகரிஷி, உடல் நலம் நீள ஆயுள். எல்லாரும் தான் சொல்றாங்க. இங்க மனவள கலைஞர்களுக்கு இப்ப நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழணும். சங்கல்பத்துல சொல்றோம், நம்ம நல்லா வாழ்றதுன்னா நலமான வாழ்வு. நலம் விசாரிக்கிறோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா. அப்ப நல்லா இருக்கிறது என்ன என்ன உடல் நலத்தோடும் வாழ்வதுதான். ஒண்ணு உடல் நலத்தோட வாழணும், அவன் தான் நீண்ட ஆயுளோடு வாழ்வான். அடுத்தது நிறை செல்வம், பொருள் வளத்தோடு வாழுகிறீர்களா, பொருள் பிரச்சனை இல்லாம வாழ்றீங்களா. அடுத்தது உதவும் உறவுகள், தான் உயர் புகழ். உங்களுக்கு உதவும் உறவுகள் இருக்கணும். நீ புகழ்னா நீ பிறருக்கு நன்மை செஞ்சிருந்தா, நல்லது செஞ்சிருந்தா பிறர் உனக்கு நல்லது செய்வார்கள், உன்னை மதித்து போற்றி காப்பார்கள். இதான் உயர் புகழ். புரியுதுங்களா? அப்போ உனக்கு இப்போ ஒருத்தனுக்கு துன்பம் வருதுன்னா என்ன அர்த்தம்? உங்க உறவு பிரச்சனை வருதுன்னா நீ கெட்டதை செஞ்சிருக்கிற. புரியுதுங்களா? இப்ப இந்த மூணையும் எடுத்துக்கங்களேன். இந்த மூணு நாள, இந்த மூணு உடல் நல, ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த மூணு நாள துன்பப்படுறானா இல்லையா? இப்ப அது இன்னொரு துன்பம் இருக்குது, அதை அப்புறம் விடுவோம், பார்த்துக்குவோம். நீ நல்லதை செய்யவில்லை என்றால், நீ தீயது செஞ்சால், இப்ப நல்லதுன்னா என்னது? உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய். இப்ப நல்லதை விரும்பி தெளிவா புரிஞ்சு, அதான் அறம். அறம் செய்ய விரும்பு. அறத்துல முதல் அறம் என்னன்னா ஒழுக்கம். தான் மாதிரி சொல்றார். நல்லதுன்னா ஒழுக்கம். நல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய செய்யின். அப்ப நல்லதை செஞ்சால் நீ நல்லா இருப்ப. நல்லான்னா என்ன? துன்பம் இல்லாமல் வாழ்வாய். உடல் மன துன்பம் இல்லாமல் வாழ்வாய். உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் நீ வாழணும்ல. இப்ப இந்த மூணும் பிரச்சனையெல்லாம் இருக்குது. இந்த மூணு பிரச்சனை தாங்க இப்ப எல்லாரும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சு பாருங்க. அதனாலதான் ஒரு உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ். இதுக்கு என்ன என்ன பிரச்சனை? ஏன் இல்ல? அங்க மெய் ஞானம், மெய்ப்பொருளை அறியவில்லை. மெய்ப்பொருள்னா எது? உள்ளது. எது இதுவாக உள்ளது? எது நீயாக உள்ளாய்? அனைவரும் யார்? இருக்கிறதெல்லாம் என்னது? தன்னை அறிந்தவன் நான் யார். அதான் இறை உணர்வு. இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். உள்ளதை உணர்தல்னா எது இதுவாக உள்ளதோ, எது நானாக உள்ளதோ, எது உயிரினங்களாக உள்ளதோ, எது அண்டங்களாக உள்ளதோ, அதாவது சடப்பொருள்களாக உள்ளதோ, அதுதான் இறைநிலை. அதான் உள்ளதை உணர்தல். அதான் மெய் ஞானம். புரியுதுங்களா? உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ். ஓங்கி வாழணும்னா மெய்ஞானம் ஓங்கி வாழணும். மெய்ப்பொருள் அறிவு, அதான் ஆன்மீக அறிவு. புரியுதுங்களா? அதான் உள்ளது. எது இதாக உள்ளது அதை அறியணும். அந்த உள்ளதை உணர்தல். உள்ளதை உணர்ந்தால் உனக்கு அன்பு வந்துடும். எல்லா உயிர்களும் ஒன்றுதான். நீ எந்த உயிருக்கு நீ பிறர்னா மனிதர்களுக்கு தீங்கு செய்யறது மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க
எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது. அங்க தாவரத்துக்கு துன்ப உணர்வு இல்லை. புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள் இவைகளுக்கு நீ துன்பம் தந்தால் உனக்கு துன்பம் வரும். அது எப்படி வரும்? உனக்கு நோய் வரும், ஆயுள் குறையும். நோய் வராவிட்டால் ஆயுள் குறையும். நோயும் வரும். நோய் வந்தாலும் ஆயுள் குறைஞ்சிரும். நோய் வராவிட்டாலும் கூட நீ ஆயுள் குறைஞ்சிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நோய் யாருக்கு வரல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல பிறந்தவன் ஒரு பயலுக்கு நோய் வராம இருக்காது. ஏன்னா நீ இதுக்கு முன்னாலேயும் தப்பு பண்ணியிருக்கிற, இப்பவும் தப்பு பண்ணியிருக்கிற. நீ பிறருக்கும் உனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்யலையா சொல்லு. நீ பிறருக்கு உயிர்களுக்கும் துன்பம் கொடுத்திருப்பல்ல. அதான் சொல்றோம். இப்ப மாமிசம் சாப்பிடுபவனுக்கெல்லாம் ஆயுள் குறையும், நோய் வரும். புரியுதுல்ல? அது நீங்க நீங்க இப்போ ஒரு ஆடு மாடு எல்லாம் இருக்குது. இதை நீ தேவையில்லாம அதை ஏன் அடிக்கணுமா, துன்புறுத்தணுமா? எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது. ரோட்ல ஒரு நாய், தெருநாயின்னா கூட அந்த தெருநாய் அடிச்சா எவன்டா கேட்பான்னுட்டு நிறைய பேரை அடிக்கிறான். அவனுக்கு தெரியல நீ எந்த உயிருக்கு துன்பம் கொடுத்தாலும். அதனாலதான் சமணர்கள் ரோட்ல நடக்கும்போது கூட புழு பூச்சியில மிதிச்சிடக்கூடாதுன்னுட்டு ஏதோ அதை அப்படியே அஹ், ப- கையில ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு எல்லாம் தள்ளிட்டு போவாங்க. அவங்க செருப்பு போட்டு கூட நடக்க மாட்டாங்க. அது கூட காரணம் சொல்லுவாங்க. எந்த உயிருக்கும் துன்பம் தரப்படாது. எல்லா உயிரும் தம்முயிர் போலே போற்றி மகிழ்ந்தாரே இயேசு பெறான். வள்ளல் பெருமான் சொல்வார், நான் எந்த உயிருக்கும் துன்பம் தராம வாழணும், அதுக்கு எனக்கு அருள் புரிவாயாக. அது வேற ஒண்ணும் இல்ல. நீ உன்னை அறிந்தா போதும், உள்ளதை அறிந்தா போதும். நீ யார்? அதான் இறை உணர்வு. அதான் வேதாத்திரியம் சொல்லுது, இறை உணர்வு. எது? இந்த இறைநிலை தான் அந்த சுத்தவெளி, ஆதிநிலை. அதான் அறிவும் ஆற்றலும். உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இது ஒன்றும் பெருசா உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. ம்? சுத்தவெளி மெய்ப்பொருள் அதான அறிவு, ஆற்றல். அறிவும் ஆற்றலுமாக இருக்குது. ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், தி யூனிஃபைடு ஃபோர்ஸ், பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, டார்க் எனர்ஜி. இது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலம். அதுதான் நானாக இருக்கிறேன். அதுதான் ஐம்பூதங்களாகி அண்டங்களாகவும் முறையாக கூடி வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. புரியுதுங்களா? அது உடலாகி உயிராகி மனமாகி ஜீவன்களாக. உடல் உயிர் மனம். புரியுதுல்ல? இதானங்க வேதாத்திரியம். நீங்க ரொம்ப குழம்பாதீங்க. ரொம்ப குழம்பி கிடக்கிறதா நான் பாக்குறேன். நம்ம மனவள கலைஞர்கள் நிறைய பேர் குழம்பிதான் கிடக்குறீங்க. ஏன் சொல்றீங்க தெரியுங்களா உங்களுக்கு? இப்பவும் சொல்றேன். நான் 47 வருஷமா இருக்கிறேன் மனவள கலையில. சொன்னாங்களே என்னை பற்றி, நான் வேதாத்திரியன், நான் தன்னை அறிந்தவன், நான் துன்பம் இல்லாமல் வாழுகிறேன், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, எனக்கு கவலை இல்லை, கடவுளை அறிந்தவன். தன்னை நான் யார்? நான் யார்? நான் ஆன்மா, நான் இறைவன், நான் கடவுள். இறைவனே நானாக உள்ளான். அஹ்? உள்ளது எது? நான் யார்? எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? எல்லாமே நான் யார், நான் இறைவன். அப்ப இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் யாரு? இறைவன். உயிர்கள் எல்லாம் இறைவன். அங்க அண்டங்கள், அண்டங்கள் எல்லாம் இறைவன். எப்படி? எல்லாம் ஐம்பூதங்களால் ஆனது. ஐம்பூதங்கள் எது? ஐம்பூதங்களாக இருக்கிறது ஆதி எனும் பரம்பொருள் மெய். சுத்தவெளி எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி காத்தாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி அதுதான் அண்டங்களாக இருக்கிறது. அதானே இயற்கைன்னு சொல்றோம். இயற்கைன்னா உருவம் இல்லாத சுத்தவெளியும் ஐம்பூதங்களால் ஆன உருவங்கள், அண்டங்கள், பிண்டங்கள், சடப்பொருள், உயிர் பொருள். அவ்வளவுதானேங்க. இதுக்கு மேல என்னங்க இருக்குது இயற்கைங்கிறதுக்கு? இதைத்தான் கடவுளுங்கிறோம், தெய்வம்ங்கிறோம். நீ சுத்தவெளி மட்டும் தெய்வம் இல்லை, அருவம் மட்டும் தெய்வம் இல்லை, உருவமும் தெய்வம் தான். சைவ சமயம் சொல்லும் அருவாய் உருவாய் வருவாய்ன்னு சொல்லிட்டு. புரியல? கந்த சஷ்டியில பாடுறாங்களே,
அருவாய் உருவாய் வருவாய். எதுக்கு போனீங்க கந்த சஷ்டிக்கு? எதுக்கு கோயிலுக்கு போறீங்க? அஹ்? இந்த கோயிலுங்கிறது கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே போறீங்க. கடவுளை அறியறதுக்கு காங்கிறதுக்கு தானே போகணும்னு சொன்னீங்க. நீங்க போய் கடவுளை போய் வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன வேண்டுறீங்க போய் கோயில்ல போய்? எல்லாரும் என்ன வேண்டுறீங்க? அது இந்து கோயிலா இருக்கட்டும், எந்த கோயிலா இருக்கட்டுங்க. மதம் சார்ந்த கோயில்ல போய் நீங்க என்ன வேண்டுறீங்க? எதுக்கு போறீங்க? எதுக்கு சாமி கும்பிடுறீங்க? ஒண்ணு உடல் நலத்துக்கு. எனக்கு நல்ல உடல் நலத்தை கூட என்ன காப்பாத்து. எனக்கு பொருள் வேணும், உதவும் உறவுகள் வேண்டும், மனைவி வேண்டும், குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும், இது வேணும், உறவினர்கள் வேணும், நண்பர்கள் வேணும். உறவுகளுக்கு வேண்டுகிறீர்கள். உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குன்னா அங்க போய் சொல்றீங்க, என் மனைவி இப்படி என்ன பாடாப்படுத்துறாளேங்கிறீங்க, மாமியா என்ன பாடாப்படுத்துறாளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் முறையிடுறீங்க. புரியுதுங்களா? ம்? கடவுளே என்னை இப்படி பக்கத்து வீட்டுக்காரன் பாடாப்படுத்துறானே என் பங்காளி, நீ சும்மாவா இருக்கிற? கையில இத்தனை ஆயுதத்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்ற நீ அப்படின்னு சாமி கிட்ட போய் கேட்கறான். நான் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில தானே பணியாற்றினேன். எனக்கு தெரியும். எனக்கு கோயில்ல வந்து எப்படி இப்படி வேண்டுறாங்கன்னுட்டு உண்டியல்ல எழுதி போடுவான். என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு எப்படியாவது அவனை ஒழிச்சு கட்டு. சூரா, நீ சூரனை சம்ஹாரம் பண்ணினியே, இந்த சூரனை எப்படா நீ சம்ஹாரம் பண்ணுவ? நான் உனக்கு உண்டியல் போடுறேன். எப்படி வேண்டாம், எதேதோ செய்யறான். உண்டியல் போடுறான், சாமிக்கு சாமி உணவு கொடுக்கறான், உடை கொடுக்கறான், இதை நகைகள் கொடுக்கறான், இதை வாகனங்கள்லாம் தேர்லாம் செஞ்சு வைக்கிறான், தங்கரதம் பண்ணி வைக்கிறான். எதுக்கு? அவன் அவன் முன்னால ஆடி பாடி அவனை மகிழ்விக்கிறான், அவனை போற்றுகிறான். போற்றி 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 போற்றினே அர்ச்சனை பண்ற. அஹ்? இந்த இந்த நாமம் இந்த நட்சத்திரத்துக்காரனுக்கு நீ அருள் புரிவாயாகன்னு சொல்லி அதுக்கு ஒரு புரோக்கர் கோயில்ல. இந்த புரோக்கர் தான் புரோகிதர்கள், அர்ச்சகர்கள், பூசாரிகள். புரியுதானே? இதானே பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். ம்? 100% மனவளக்கலைக்கு வந்தவங்க கூட அங்கதான் போய் நிக்கிறான் போய் இன்னும். கந்த சஷ்டிக்கு எத்தனை பேரு கந்த சஷ்டிக்கு போயிருக்கிறாங்க? அஹ்? நீ விரதம் இரு. விரதம் இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை, அது நல்லதுதான். ம்? எதுக்கு எங்கேயோ போற, எங்கேயோ பண்ற, எந்த போய் வேண்டுற? நீ தவம் பண்ணி நினைச்சாலே போதுமே. சங்கல்பம். அஹ்? ஏன்னா தவம் பண்ணினால் உனக்கு என்ன இருக்கும்? எண்ணத்துக்கு வலிமை. எண்ணியபடியே ஆகும். உன்னுடைய உள் மனதுல பதியும். உள் மனதில் தான், மனதுல உட்பொருளாக இருப்பதுதான் கடவுள், தெய்வம். அதான் அறிவு. மனதுக்கு உட்பொருளாக இருப்பது அறிவு தானே. அதான உள்மனம். எங்ககிட்ட எல்லார்ட்டும் இருக்கா இல்லையா உள்மனம்? உன் உயிருக்கு உள்ளே இருக்குதே, அஹ், அந்த சுத்த வெளி. அதை நினை. அதான துரியாதீத தவம் சொல்றேன், இறைநிலை தவம். இறை துரியாயுத சுத்த வெளியை நினைப்பது இறைநிலை தவம். இல்ல துரியாயுத தவம் இறைநிலை தவம் வேறன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க எழுதி அங்க பாருங்க, அருள் பெயாற்றின் அன்பு குரங்கிற நூல்ல துரியாதீதம் எனும் இறைநிலை தவம் ஏற்றும் போது அப்படின்னு மாதிரி சொல்லுவார். புரிஞ்சுதுங்களா? அதனால நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த இறைநிலை தான் நம்ம கிட்ட அறிவாக இருக்கிறது, அதான் உள்மனமாக இருக்கிறது. அதான் தவம் செய்து. தவம் செய்யும்போது நீ எதை நினைக்கிற? அந்த சுத்த வெளியை நினைக்கிற. அப்ப சுத்த வெளியை நினைச்ச போது நீ என்ன ஆயிடுற? நீ தெய்வம் ஆயிடுற. நீ தெய்வத்தை வேண்டுகிறான் கோயில்ல போய் பக்தன். புரியுதுங்களா? கடவுளை அறியாதவன். கடவுள் உனக்குள்ளே இருக்கிறான். சொல்லும் போது மட்டும் சொல்ற. தூணிலும் இருப்பான், தனக்குள் இருப்பான், ஒவ்வொருத்துக்குள்ளயும் இருக்கிறான், ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் இருக்கிறான். அவன் மனதுக்கு உட்பொருளாக இருப்பது அதானே அறிவு. அறிவு தானே மனமா இருக்குது. வேதாத்திரியம் என்ன சொல்லுது? அறிவின் படர்க்கை நிலை மனம், உயிரின் படர்க்கை நிலை மனம். இந்த ரெண்டும் ஒண்ணுதான். அறிவு அறிவு தான் உயிராக இருக்கிறது. சுத்தபடிதானே உயிராக இருக்கிறது. அண்டத்தில் கடவுளாய் கருதப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகின்றார். அப்போ உயிரின் படர்க்கை நிலை மனம், அறிவின் படர்க்கை நிலை மனம். புரியுதுங்களா? அப்போ அப்ப மனமாக உள்ளது எது? உயிராக உள்ளது எது? உடலாக உள்ளது எது?
சிவன்களாக உள்ளது எது? நட்சத்திரங்கள், கோள்கள், சுய ஒளி உடைய அண்டங்கள், சுய ஒளி இல்லாத அண்டங்கள். அத நட்சத்திரம்னு சொல்றீங்க. விண்மீன் தமிழ்ல. அஹ், இன்னொன்னு உலகங்கள். இது பொதுவா உலகங்கள்னு சொல்றோம். உலவி வருவதனால அண்டங்கள், சடப்பொருள்கள். இது எல்லாம் எதால ஆனது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நிலம் எப்படி வந்தது? நீரின் திணிவு நிலை. அணுக்கள் தான். அணுக்கள் கூட்டம் தான், நெருங்கி இருக்குது. கொஞ்சம் கலக்கமா இருந்ததுன்னா அதுக்கு பேரு நீர். அதை விட கலக்கமா இருந்தா நெருப்பு. அதை விட கலக்கமா இருந்தா காற்று. தனியா இருந்தா விண்ணு. புரியுதுல்ல? விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, அண்டங்களாகி. அந்த அண்டங்களிலே ஒண்ணுதான் நம்ம நில உலகம். இது மாதிரி எத்தனையோ சூரிய குடும்பம் இருக்கும். அங்கெல்லாம் நில உலகம் இருக்கும். இல்லைங்களா? சில சில சூரிய குடும்பத்தில் இருக்கும், சில இதுல இல்லாம இருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நம்ம இதுல இருக்கா இல்லையா? இந்த இந்த நில உலகத்துல இருக்கிற ஐம்பூதங்களும் முறையாக கூடி உயிரணுவா மாறுது. ஓரறிவு, தாவரம், தோல் மட்டும் இருக்கு அது அழுத்தத்தை உணர்றதுக்கு. ஏன்னா ஐம்பூதங்கள் இல்லதான், ஐம்பூதங்களும் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக இருக்கிறது. புரியுதல்ல? அதை உணர்வதுதான் சீவன்கள். அதுல தாவரம் அழுத்தத்தை உணரும், புழு சுவையை உணரும், அழுத்தத்தையும் சுவையும் உணரும். பூச்சி அழுத்தம், சுவை, வாசனையை உணரும். ஊர்வன அழுத்தம், சுவை, வாசனை, ஒளியை உணரும். கால்நடைகள் அழுத்தம், சுவை, வாசனை, ஓசையை உணரும். மனிதன் எதை உணர்றான்? அதை உணர்றது மட்டுமல்ல, மனிதன் அதை உணர்ந்து ரசிப்பான். உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், இன்ப துன்ப உணர்வு இருக்கும். தாவரம், புழு, அது தாவரத்துக்கு துன்பம் இல்லை, விடுங்க. அது உணரும். ஏன்னா அங்க மின் குறுக்கு வர்றதுக்குள்ளால அது உடனே பேலன்ஸ் பண்ணிடுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஐந்தறிவு ஜீவன்கள் இருக்கு இல்லையா, அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணரும். அதுக்கு இன்ப துன்ப உணர்வு உண்டு இல்லையா? அதுல ஏதாவது உயிரோட்டத்துல தடை வருதுன்னா அதுக்கு ஒரு துன்பமா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. அது சாப்பிடுது, அது ஏதோ அந்த சுவை பொருத்தம் இல்லைன்னா விட்டுரும், அவ்வளவுதான். அது கூட ஏதோ தெரியாதனமா எதையோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு துன்பம் வரலாம். அதுக்கு ஒரு விபத்து வந்து உடம்புக்கு வலி வரலாம். அந்த நோய் வந்தா கூட அந்த நோய் அது தானா சரி பண்ணிக்கும். விலங்குகள் எல்லாம் இங்க போய் மருத்துவர்கிட்ட போய் அந்த ஸ்கேன் பண்ணி மருந்து மாத்திரம் ஒண்ணு சாப்பிடாது. புரியுதா? மனிதன் தான் எல்லாம் தப்பும் பண்றான். எல்லாம் பண்ணிட்டு நோய் வாய்ப்பட்டு. புரியுதுங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்பத்தை அனுபவிக்கிறான் பாத்தீங்களா, இந்த ஆறாவது அறிவு, அதுல அளவு முறை மீறுறான். புரியுதா? அவன் இந்த மனிதனாக வந்திருக்கிறவன் யாரு பாருங்க? இறைவன் தான். உள்ளதை உணர்ந்து. இப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல நான் யாருன்னு. எதுக்கு வந்தான்? மனித உடல்ல பாருங்க, விலங்குக்கும் உடல் இருக்கு, மனித ஐயறிவு இருக்கு, அது உடல் இருக்கு. ஆனா மனித உடல் அதை விட அந்த வடிவம் மாறா இருக்கு, வேற இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பாருங்களேன். தொழில் செய்து இயற்கை விளைவுகளை வாழ்க்கை வளங்களாக மாற்றுவதற்கு ஏற்ற சிறந்த உடல் அமைப்பு, தொழில் கருவிகள் இருக்கு உடம்புல. புரியுதுங்களா? அந்த உணர்கருவிகள் இருக்கு. இப்ப கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம் எல்லாம் இது தொழில் கருவிகள்னு சொல்றோம். விலங்கு விவசாயம் பண்ணுமா? ஏதாவது பொருளை உற்பத்தி பண்ணுமா? சொல்லுங்களேன். அதை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்துமா? இதுதான் தொழில். இயற்கை வளங்களை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்துகிற அதுக்கு ஏற்ற ஒரு உடல் அமைப்பு, அந்த அறிவும் இருக்குது, தொழில் அறிவு. இதுதான் மனிதனுடைய சிறப்பு. அது மட்டும் இல்ல, பாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. அவனுக்கு பொருள், இயற்கை வளத்தை வாழ்வின் வாழ்வு மாற்றுகிற ஒரு
ஒரு சிறந்த உடல் அமைப்பும் அந்த தொழில் அறிவும் இருக்குது. அது மட்டுமல்ல, ரசிக்கிறான். இந்த தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு சடப்பொருள்களோடும் உயிர் பொருள்களோடும் உறவு கொள்றோம் அல்லவா? இப்ப கனவு மனைவி உறவு கூட உயிர் பொருள் உறவு தான். அதுல என்ன நம்ம அனுபவிக்கிறோம் சொல்லுங்களேன்? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக நம்முடைய உயிர் சக்தியை செலவு செய்து அதை இன்பமாக உணர்றோம். அவ்வளவுதான். பொருள் உறவில் நம்முடைய உயிர் சக்தியை செலவு செய்யறோம். அதான சீவகாந்த சக்தி. இப்ப இந்த சீவகாந்த சக்தியாய் உள்ளது எது? அதே தெய்வம். அதான மனம். அப்ப மனம் அனுபவிக்குது, அந்த சீவகாந்த செலவை அனுபவிக்குது. அப்போ சீவகாந்தம் என்பதும் தெய்வம் தான். அதான் மனம். இதைத்தானே வேதாத்திரியம் சொல்லுது. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் வெண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். அத முறையாக கூடல காந்த அலை. அது முறையாக கூடனா அதுக்கு பேரு சிவகாந்தம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணெல்லாம் முறையா கூடி இருக்குல்ல, அந்த முறையா கூடனா அதுக்கு பேரு உடல். பிசிக்கல் பாடி. சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. நல்லா புரிஞ்சு வச்சா? அப்ப எது உள்ளது சொல்லுங்களேன்? எது எது இயற்கையாக உள்ளது? எது நானாக உள்ளது? எது எல்லாமாக உள்ளது? அதுதான் இறைநிலை. இப்போ அந்த இறைநிலை வந்துருச்சு. இது எதுக்கு வந்ததுன்னு பார்த்தோம். எதுக்கு வந்தது? தன் எழிலை தானே ரசித்து இன்புறுவதற்கு. அதனுடைய எழில் என்னது? அதான் ஐம்பூதங்களிலே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. தான் வள்ளுவர் சொல்றாரு, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. அந்த 5 விளைவுகளையும் இந்த அறிவு தான் உணருது. அதை ரசிக்கிற போதுதான் அதுக்கு பேரு மனம். அதை ரசிக்கும் போதுதான் அதுல இன்பம். அது ரசிக்கிறதுல துன்பமும் வருது. என்ன துன்பம்? அந்த மனம் அந்த இன்பத்தை நாடுகிறது, இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஏனென்றால் அந்த இன்பம் சிறிது நேரம்தான் இருக்கும். புலன் இன்பங்கள் எல்லாம் அந்த சிறிது நேர இன்பம். அப்ப கொஞ்ச நேரத்துல என்ன போயிடும்? இல்லாம போயிடும். திரும்ப அது வேணும்னு ஆசைப்படும். ஆகையினா அப்படி ஆசைப்படுவதுதான் துன்பம். புரியுதா? இப்போ புரியுதா? அப்போ அது என்ன நினைக்குது? இந்த மனம் எனக்கு இல்லாம போயிடுமே அப்படின்னு இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போதே அந்த இன்பத்துல மயங்கி இன்னும் 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 என்று அத அதுல மயங்கி அதிகமா அனுபவிக்குது. அதைத்தான் சொல்றாங்க மகரிஷி, இன்பத்தின் அளவு முறை மீறும் போது. அளவுக்கு மேல அப்படின்னா என்ன? இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த உடல் தாங்கும் அளவுக்குன்னு சொல்லுவார். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறோம்? ஜீவகாந்தத்தை செலவு பண்றோம். இந்த ஜீவகாந்தம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. எப்படி? ஐம்பூதங்களும், இங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4ம் இந்த உணவுங்கிறது நிலமும் நீரும். அதோட வெப்பமும் காற்றும் சேர்ந்ததுன்னா உணவு ஜீரணமாகி அங்க வித்து குழம்பு வருது. அந்த வித்து குழம்பு என்ன பண்ணுது? உயிர் துகள்களை பிடிச்சு வச்சுக்குது. இப்போ அந்த உயிர் துகள்கள் தான் உடம்புல சுழண்டு ஓடுது. அது கரையுது. அதான் காந்த உடல். அந்த காந்த உடல் தான் அதான் சீவ காந்தம். வெளியில இருந்தா வான் காந்தம், உடம்புக்குள்ள அதாவது வான் வெண், உடம்புக்குள்ள வந்தா அந்த உடம்புக்குள்ள இருக்கிற எலக்ட்ரானுக்கு பேரு உயிர். அது சீவன். அப்ப சீவகாந்தம். இந்த சீவகாந்தம் என்ன பண்ணுதுன்னா இந்த உடலை நடத்துது.
இந்த செல்கள் உருவாகுது, உணவு ஜீரணமாகி உடல் உயிரணுவா மாறுது. அந்த உயிரணு அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நேரத்துல. ஒரு நிமிடத்துக்கு 300 கோடி அலையுது. அப்போ திரும்பவும் உணவை இந்த 7 தாதுக்களா மாத்தி செல்களை கட்டணும் இல்லையா? அந்த கட்டுற வேலையை யாரு செய்யறா? அந்த ஜீவகாந்தம் செய்யுது. இதைத்தான் ஜீரணம், மெட்டபாலிசம்னு சொல்றேன். அப்போ அது செய்யறதுக்கு அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கணும், ஒரு செறிவு இருக்கணும். உதாரணமா பாருங்களேன், இப்ப நம்ம நம்ம வீட்டுல மின்சாரம் இருக்குது, 220 வோல்ட் இருந்தாதான் இந்த மின்சார கருவிகள் எல்லாம் வேலை செய்யும். மின்காந்த சக்தியால் இயங்குகிற கருவிகள் எல்லாம் முழு திறனோட இயங்கும். எல்லாருக்கும் தெரியுமில்ல? அதே போல நம்ம உடம்புல அப்படியே வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புல ஒரு 220 வோல்ட் சீவகாந்தம் இருந்தா எல்லா கருவியும் வேலை செய்யும். அப்படி வச்சுக்கேன். இப்ப இந்த 220 வோல்ட் 200 வோல்ட்டா குறைஞ்சு போச்சு. எப்போ குறையும்னா, இந்த ஜீவகாந்தம் உடல் இயக்கத்துக்கு மட்டும் உற்பத்தி ஆகல, மன இயக்கம் விழித்திருக்கிற காலத்துல நம்ம தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இந்த ஜீவகாந்தத்தை செலவு பண்றோம் அல்லவா? அது என்ன செயல்? ஒண்ணு பொருள் ஈட்டும் செயல், புலன் இன்பங்களை துய்க்கும் செயல். அது மன இயக்கம். மன இயக்கத்தில் இது செலவாகுது. அது மன இயக்கத்துல எவ்வளவு? ஒரு அளவு தானே செலவு பண்ணலாம். அஹ், மன இயக்கத்துல அது ஒரு அளவுக்கு மேல செலவு பண்றீங்க பொருள் ஈட்டும் செயலில். ஏன் ஆசை? இப்போ எத்தனை மணி நேரம் உழைக்கணும்னு உழைக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு மேல உழைச்சீங்கன்னா உங்க சக்தி அங்க உழைப்புல செலவாகுது. எவ்வளவு நேரம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு மேல அனுபவிச்சீங்கன்னா அதிகமா செலவாயிடும். அப்ப இருப்பு குறையும் இல்லையா? அஹ்? அப்போ இப்போ உனக்கு ஒருத்தர் 220 வோல்ட் இருக்கணும். எதுக்கு? உடல் இயக்கத்துக்கு. இப்போ அவனுக்கு உடம்புல 300 வோல்ட் இருக்கு. அப்ப 80 வோல்ட் செலவு பண்ணலாம். அப்ப 220 வோல்ட் உடல் இயக்கம் நடக்கும். அப்போ ஜீரணம் சரியா நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உணவுல உற்பத்தி ஆகுற போது அந்த உணவுல இருந்து சத்து பொருள்களை உள்வாங்கும். அதுதான் உடல் செல்லா மாறுது. நச்சு பொருளை, தேவையில்லாத பொருளை, அந்த சத்து பொருள் கூட தேவைக்கு அதிகமா நம்ம சாப்பிட்டு இருக்கலாம். நம்ம சாப்பிடுற உணவுல தேவையில்லாத ரசாயனங்கள் இருக்கும், தேவைக்கு மிகுதியாகவும் இருக்கும். அப்ப அதை வெளியேற்றணும் இல்லவா? அதான் எலிமினேஷன். இதான் கழிவுகளை வெளியேற்றுவது. அதான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஐ மீன் எஸ்கிரேட்டரி சிஸ்டம். உடல் கழிவு நீக்க மண்டலம்னு ஒண்ணு இருக்கு உடம்புல. ரத்த ஓட்ட மண்டலம், காற்று ஓட்ட மண்டலம்னு சொல்ற மாதிரி. அது எல்லாம் அதான் ஆல் சிஸ்டம்ஸ் ஃபார் டைஜஷன். ஜீரண மண்டலம். ஜீரண மண்டலத்துல கழிவுகளை வெளியேற்றுகிற மண்டலமும் அதுதான். இப்ப கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு இப்ப பாருங்க, பெருங்குடல் அது மலத்தை வெளியேற்றும். அது சிறுநீர் பை மூலமா சிறுநீரகம் வெளியேற்றும். தோல் என்ன பண்ணும்? அது தோல் வழியா வெளியேற்றும் கழிவுகளை. அதே மாதிரி வித்து குழம்பு கூட வெளியேறும். இப்படி திடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு, இப்படி மூச்சு மூலமாலாம் கழிவு வெளியேற்றுது, நுரையீரல் வெளியேற்றுது இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சிஸ்டம். இப்படி அதே மாதிரி சத்துக்களை உள்வாங்கணும். உயிர் சத்து இதை வாங்கி அது என்ன பண்ணும்? அதான் செல்லுகளா மாறும். அப்ப இதை எங்க கண்டுபிடிக்கிறோம்னா, அதை இந்த இந்த உணவை ஜீரணிக்கிற வைக்கிறதும் செல்லுதான். அதுதான் வேற புதிய செல்லையும் உண்டாக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த வேலையை எது செய்யுதுன்னா ஜீவகாந்தம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் இருக்கணும்ல. நீங்க புலன் இன்பத்துல மயங்கி மன இயக்கத்தில் அந்த 80 வோல்ட் தான் செலவு பண்ணலாம். 80 யூனிட், ஏதோ ஒரு யூனிட், சும்மா ஒரு கணக்குக்கு வச்சுக்கங்களேன். அதுக்கு மேல செலவு பண்ணிட்டீங்க, 100 செலவு பண்ணிட்டீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்ககிட்ட 200 தான் இருக்கும். அப்போ இங்க என்ன ஆகும்? கழிவு வெளியேறாது. உடல் செல்லுகளுக்கு வேண்டிய சத்துக்களையும் பிரிச்சிருக்காது, இருக்காது.
அப்ப என்ன ஆகும்னா, அங்க இந்த அந்த இந்த கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கழிவுகள் உடல் செல்களிலேயே தேங்கி அந்த செல்கள் கெட்டு போயிடும். அப்ப கெட்டு போன செல்லுல உயிர் ஓடுமா? ஓடாது. அதுதான் தடை, வலி. அங்க பாருங்க, டார்ச் லைட் வச்சிருக்கிறோம், டார்ச் லைட்ல செல்லு போட்டிருக்கிறோம், டார்ச் லைட்ல செல்லு போட்டிருக்கிறோம். அந்த செல்லு அதுல ஒரு செல் கெட்டு போச்சுன்னு வைங்களேன். இப்ப விசைய அழுத்தினா அந்த அந்த ஒரு செல் இடையில ஒரு செல் இருக்குது. அப்போ ஒரு செல்லுல இருந்து ஒரு முனையில வாங்கி இந்த பிளஸ் பாசிட்டிவ்ல வாங்கி நெகட்டிவ்ல வெளியில விடணும்ல. அஹ்? அது அப்ப அந்த அந்த செல்லுக்கு உள்ளால ஓடணும். அங்க அந்த அங்க கெமிக்கல் இருக்கணும், வேதிப்பொருள் இருக்கணும். அது கெட்டு போச்சுன்னா ஓடுதா? அதே போல நம்ம உடம்புல நாம என்னைக்கு இந்த ஜீவகாந்தத்தை இந்த புலன் இன்பத்திலே மயங்கி, அதாவது பொருளாசை, புகழாசை, அதிகார ஆசை, அதான் மன இயக்கம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இந்த நான்கிலே மயங்கி மனிதன் மன இயக்கத்தில், புரியுதுங்களா? அதான் அங்க 5 செயல்கள். அந்த மன இயக்கத்துல மன இயக்க செயல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல். அவ்வளவுதான். இந்த 5லும் அளவு முறை மீறும் போது என்ன ஆகுது மனுஷனுக்குங்க? இந்த ஜீவகாந்த இருப்பு குறைஞ்சு போச்சு. இப்பதான் நோய் வருது. அப்ப இந்த 5ல் அளவு முறை மீறின பத்திங்கதான் கெட்ட செயல். இதான் ஒழுக்கம் கெட்ட செயல். ஒழுக்கம். இன்னொன்னு, பிறருக்கு தீங்கு செஞ்சாலும் வரும்னு சொன்னேன்ல, இது இதுவும் ஒழுக்கம் கெட்ட செயல். அப்பதான் மகரி சொல்றாரு, ஒழுக்கத்துக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்தாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் 1978 மகரிஷியுடைய உரை கேட்ட போது, பொது நிகழ்ச்சியில தான் முதல்ல கேட்கிறேன். பப்ளிக் மீட்டிங் மறுநாள் தான் மகரிஷி கிட்ட போய் நான் தீட்சை வாங்கினேன். அப்படி அதிர்ந்து போயிட்டாங்க. எல்லாரும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு ஏதோ சொல்லி வச்சாரு. ஆனா அந்த ஒழுக்கம் உயிருங்கிறது எனக்கு அப்பம் புரியல. அஹ்? சொல்றாரு பாருங்க மகரிஷி, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதுக்கோ, நீ இப்போ ஒரு செய்யற செயல் இப்போ உனக்கு துன்பம் தரலாம், அது பிற்காலத்துல துன்பம் தரும். ம்? தற்காலத்திலோ ஆன முதல் அது சொல்லுவாங்க இயல்பு. இது இள வயசுல தப்பு பண்ணிடுவோம், அது முதிர்ந்த வயசுல அப்ப வரும் பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கறோம், நமக்கு உடனே விளைவு வரும்னு சொல்ல முடியாது. அது ஒரு நேரம் வரும், பிற்காலத்துல வரும். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதுக்கோ நீ துன்பம் தந்தால், அந்த தீய செயல் செய்தால், அதுக்கு விளைவுதான் உனக்கு நோய். இதான் பாவ பதிவின் அடையாளம். உடலில் நோய். பாவ பயல்னா தீய செயல். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். அதான் நல்லதை செய்யணும். அப்ப இதுக்கு ஒழுக்கம் வேணும் அல்லவா? அப்ப ஒழுக்கம் எப்ப வரும்? உள்ளதை உணர்ந்தால், ஆன்மாவை உணர்ந்து. எப்படி? அந்த உள்ளதுதான் அனைவருமாக உள்ளது. அனைவரும் ஒன்று, அனைத்துயிரும் ஒன்று. இதுதான் அன்பு. புரியுதுங்க உங்களுக்கு? அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் கடமைகளை ஆற்றும் பண்பே அன்பு. இதான் பண்பு. பண்பட்ட மனம், நல்ல மனம். புரியுது? அப்போ இந்த அன்பு மலர்வதற்கு அவன் உள்ளதை உணர்ந்தான்னு வச்சுக்கங்க. நான் யார்? நான் ஆன்மா. அனைவரும் நானே. அனைவரும் நானே. யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இல்லையா? நம்ம அனைவரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள். பைபிள்ல கூட சொல்லியிருக்கு. அதனால நாம எல்லாம் ஒரே பெற்றோருடைய பிள்ளைகள், ஒரே தந்தையுடைய பிள்ளைகள், ஒரு தாய் மக்கள். தாயும் நீயே, தந்தையும் நீயே. யாரு? இறைவன். அதனாலதான் மதுரை சொல்லுவார்,
நம்ம எல்லாம் சக உதரர்கள். உதரம்னா வயிறு, உதிரம்னா ரத்தம். குழம்பிடாதீங்க. அதான் சகோதர சகோதரிகள். விவேகானந்தர் சிக்காகோல பேசுற போது சகோதர சகோதரிகளே சொன்னாருன்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம். அப்படி உண்மை அதுதான். நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இங்க ஜாதி, மதம், இனம், தேசம் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா இன்னைக்கு மனிதனை அப்படியே பார்க்கறான் பாருங்க. சாதியின் பேரால நீ வேற நான் வேறங்கிறான். அவன் ஒரு மதத்தை சார்ந்தவன், அவன் ஒரு மொழியை பேசுகிறவன், இவன் ஒரு நாட்டை சேர்ந்தவன். இப்ப தேசம் இந்த பாருங்க, சாதியின் பேரால், சமயத்தின் பேரால், மொழியின் பேரால், அதான் இனம், தேசத்தின் பேரால் ஒருவனை வேறாக நினைக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த வேறாக நினைக்கிறதுனாலதான் இவனுக்கு பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பத்துல ஒருவன் தன்னை விட உயர்வாகவோ தாழ்வாகவோ இருந்தா அங்க ஒரு சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. இதான் தன்முனைப்பு, ஈகோ. தன்னை வேறாக நினைக்கிறான். புரியுதுங்களா? அப்போ அந்த அந்த வேறாக நினைச்சதுனாலதான் இன்னைக்கு பொருள் பொருள் எல்லாருக்கும் தானே வேணும். இப்ப நீ என்ன, எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொருள் வேணும். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. இப்ப நம்ம முதல்ல இதை பிடிச்சிட்டீங்களா? ஒழுக்கம் தீயதை செஞ்சா உனக்கு நோய் வந்துடும். புரிஞ்சு போச்சா? அப்ப நல்லதை செய்யணும். அதான் அப்போ ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன வேணும்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராமல் வாழ்வது ஒழுக்கம். அதான் நல்லது. அப்ப நல்லதை செய்வதற்கு தான் ஒழுக்க செயல். அப்போ ஒழுக்க செயலுக்கு என்ன வேணும்? நீ உள்ளதை உணரணும். நான் யார்? அனைவரும் நானே, அனைத்து உயிரும் நானே. இப்ப உயிருக்கு துன்பம் தருவியா? எல்லா உயிரும் நான் தானே. எல்லா உயிரும் தம்முயிர் போல போற்றி மகிழ்ந்தாரே இயேசு பிரான் சொல்றார். இல்ல இல்ல, நான் உயிர்களுக்கெல்லாம், இப்ப வள்ளலார் சொல்றாரு, நான் 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 என்னை காணணும், தன்னை அறியணும். எதுக்கு? நான் உயிர்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும். புரியுதா? கேட்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. உள்ளதை உணர்ந்தால் அன்பு மலர்ந்துரும். அன்பு மலர்ந்தா தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்யாத வழியில பொருள் ஈட்டுவான், புலன் இன்பங்களை அனுபவிப்பான். ரெண்டு ஒண்ணு. இது மொத்த வாழ்க்கை ரெண்டே செயல் தாங்க. இங்க 5 செயல்ல என்ன செய்யறோம்? ஒண்ணு பொருள் ஈட்டும் செயல், இன்னொன்னு புலன் இன்பங்களை உழைப்பதுல பொருள் ஈட்டும் செயல். புரியுதுங்களா? அப்புறம் உண்ணும்பதுல புலன் இன்பத்தை அனுபவிக்கிறீங்க. அப்போ இது இது உறக்கம் உறங்காம விழிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு பொருள் ஈட்டுவீங்க, அல்லது புலன் இன்பங்களை அனுபவிப்பீங்க. உறக்கம் இதுல மன இயக்கம் இல்லை. அதனாலதான் உறங்கும் போது சிவகாந்த செலவு இல்லை. நீ உறங்குனாதான் பேட்டரி சார்ஜ் ஆகும் மறுநாள் வேலை செய்யறதுக்கு. அப்போ புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்க மன இயக்கத்தை நிறுத்திட்டோம்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் நிறுத்தணும். இது இயற்கை நீதி. அப்போ செலவு, மன இயக்கத்துல செலவு இருக்காது. ஆனா உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இல்லவா? அப்போ அந்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்றீங்க. அதான் காலையில எழுந்து மறுநாள் என்ன பண்றீங்க? பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல். இதான் மன இயக்கம். இதுலதான் நம்ம வாழ்க்கையே அப்படித்தான் இருக்குது. மதுரை சொல்லுவார், பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல், இதுதான் மனிதன் செய்கிற செயல்கள் அனைத்தும் இந்த ரெண்டுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ புலன் இன்பங்களை அனுபவிக்கிறான். அப்ப பால் உறவு புலன் இன்பத்தை அனுபவிக்கிறது தான். இல்லைங்களா? அப்ப இதுல கவனமா இருப்பானா இல்லையா? அவங்க துன்பம் வருமா? பிறருக்கு துன்பம் தந்தாலும் துன்பம் வந்துடும். ரைட். அடுத்தது பொருள் ஈட்டல். நீ பொருள் ஈட்டணும். எல்லாருமே தொழில் அறிவை வளர்த்துக்கணும், உழைச்சு பொருள் ஈட்டணும். நீ பேரிடமிருந்து பறிச்சா உனக்கு அந்த செல்வம் நிக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? வள்ளுவர் சொல்றார், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. உன்னோட செல்வம் நிக்காது. ஒண்ணு இன்னொருத்தன் திருடிடுவான், அல்லது அது ஏதோ ஒரு வகையில வீணா செலவாயிடும், வீண் செலவாயிடும். புரியுதா? ஒரு மருத்துவ செலவு வரும், இல்லை ஏதோ ஒண்ணு வரும். எங்கேயாவது தொலைச்சு கூட விட்டுருவேன் நீ. நான் சொல்ல, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை.
அதனாலதான் யாருக்கும் துன்பம் தராத வகையில பொருள் ஈட்டணும். அந்த பொருளை நீ நல்லதை செய்யணும், அது நல்ல வழியில செலவு பண்ணணும். வீண் செலவு பண்றது, ஆடம்பர செலவு பண்றது, இதை செஞ்சீங்கன்னா தீய வழி. அதான் அறவழியில் பொருள் ஈட்டி அறவழியில செலவு பண்ணணும். அதான் திருவள்ளுவர் சொல்றார் அறம். அந்த அறவாழ்வு, அதான் அறநெறி. அங்க ஒழுக்கம்லாம் வந்துச்சு. ஒழுக்கம், கடமை, ஈகை எல்லாம் எங்க இருக்குங்க? அறத்துப்பால்ல இருக்கு. அந்த 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 அறவழியில நீ நல்லதை செய்யணும்னா உள்ளதை உணரணும். அதனாலதான் அறத்துப்பால்ல கடவுளை பற்றி சொல்லியிருக்கு. ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த சுத்தவெளி மகா பெரியது, எல்லையற்றது, அதுதான அறிவு. இரண்டாவது குறள்ல சொல்லி இருக்கு. புரிந்துதுங்களா? அப்போ அந்த தெய்வ நிலையை நீ உணரணும், உள்ளதை உணரணும், அறியணும். அணிதல், உணர்தல், காண்தல், அடைதல் எல்லாம் ஒண்ணுதான். நீ ஆறு கடலை உணர்ந்து விட்டால், இணைந்து விட்டால், அதை அடைந்து விடும், அதுவாக மாறிவிடும். அப்போ மனிதன் இறைநிலையை உணர்ந்தால் இறைவனாக மாறி விடுவான். அதான் இறைநிலை அடைதல். இதைத்தான் மகிழ்ச்சி சொல்றார். இந்த மனவள கலைஞர்கள் எல்லாம் பார்ப்போம். மனித வாழ்வின் நோக்கம் என்ன? இறைநிலையை அடைதல். அப்படின்னா என்ன? நீ முதல்ல இறைவனா மாறணும், தெய்வ நிலையை அடையணும். மனிதன் தெய்வமாக வேண்டும். தெய்வமானால் தெய்வருடைய பண்பு என்னது? அன்பு, புரியுதுல்ல? அன்பும் கருணையும். அப்ப நீ தெய்வ நிலையை அடைந்து விட்டால், உணர்ந்து விட்டால், அறிந்து விட்டால் நீ அன்புமயமாகி விடுவாய். பிறர் துன்பம் போக்குவதும் அன்புதான். பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். அன்பு அதை கருணைன்னு சொல்றோம். ஈதல் இசைப்பட வாழ்தல். புரிஞ்சுதா இப்போ? அப்போ உள்ளதை உணர்ந்து விட்டால் அன்பு வந்து விடும். அன்பு வந்தா உழைச்சி பொருள் ஈட்டுவானா, பிறரிருந்து பறிப்பானா? நல்லா புரியும். பறிக்கவும் மாட்டான். வீண் செலவு பண்ணுவானா? ஏன்? இந்த பொருள் யாருக்கு சொந்தம்? உனக்கு மட்டுமா? உழைக்க தெரியாதவங்க, இயலாதவங்க இருப்பாங்கல்ல, உழைப்பாங்க. ஒரு சொல் குறைவா உழைப்பாங்க. நீ அதிகமா உழைக்கிற, அப்ப நீ என்ன செய்யணும்? நீ நீ பிறருக்கு கொடுக்கணும். பிறர்னா யாரு? அது நீ தானே. எல்லாம் உன்னுடைய சகோதரர்கள். இந்த இயற்கை, இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் யாருக்காக கொடுத்துருக்குது? ஊருக்காக கொடுத்துருக்கு, உனக்கு மட்டுமல்ல. அதான் யாதும் ஊரே. எல்லாம் நம்ம ஊர் தான், நம்ம நாடு தான். இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் நமக்கு தான். புரியுதா? இந்த நான் என்ற எல்லை கடந்து விரிந்து நாம் என்ற உணர்வு வருகிற போது இந்த பொருள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும் சொந்தம். அப்ப நீ ஈட்டுற பொருளை யாருக்கு கொடுக்கணும்? இல்லாதவனுக்கு கொடுக்கணும். உன்னிடம் இரண்டு இருந்தால் ஒன்றை இல்லாத உன் நண்பனுக்கு கொடு. எல்லாருமே நண்பர்கள் தான். நண்புனா உதவக்கூடியவர்கள். நண்பர்னா உதவு. இடுக்கண் களைவதாம் நட்பு. மனைவி கணவனுக்கு நண்பர் தான். கணவன் மனைவிக்கு நண்பர் தான். உயர்ந்த நட்பு. அதான் நட்பு நலம்னு சொல்றோம். உறவு நலம், நட்பு நலம் ஒண்ணுதான். நண்பனுக்கு என்ன அடையாளம்? துன்பம் தரமாட்டான், துன்பப்படுவோருக்கு உதவுவான். அவன் தான் நண்பன். அந்த நட்பு. புரியுதுங்களா? அப்போ பொருள் ஈட்டுறவன் இல்லாதவனுக்கு கொடுத்துருவாங்களே. இப்ப சொல்லுங்களேன். நீங்க ஒழுக்க வழியில, அதான் கடமை உணர்வு. கடன். நீ பொருள் இல்லா இருக்க உலகம் இல்லை. நான் பொருள் ஈட்டும் தொழிலுக்கு வர்ற வரையிலையும் அதை மட்டும் எடுத்துக்கங்க. நாம பயன்படுத்தின பொருள் எல்லாம் யாருடைய உழைப்பால வந்தது? சமுதாய உழைப்பு. அந்த கடனை திருப்பி கொடுக்கும் வகையில் சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு தொழிலை செய்து, புரிஞ்சுதுங்களா, பறிக்காம அதை சிக்கனமா செலவு பண்ணி மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நீ கொடுத்துட்டு செலவு பண்ணணும். நீ முதல்ல கொடுக்கும், ஈட்டும் போதே யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடணும். எல்லாரும் இணைஞ்சுதானே தொழில் செய்கிறோம். நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவன். அப்போ நெல் அறுவடை பண்ணி களத்து மேட்டுல நெல் அடிப்பாங்க. அப்போ அங்க வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இப்பதானே பணம் கொடுக்குறாங்க.
அப்பெல்லாம் பணம் கிடையாது, நெல்லு தான் கொடுப்பாங்க. அந்த உழைப்புல அவன் யாருக்கெல்லாம் உழைப்பு போடும்? அந்த அறுவடை பண்ண வந்தவனுக்கு மட்டும் இல்ல. முதல்ல அந்த ஆதியில அவன் உழவு போட்டான், களை பறிச்சான், தண்ணி பாய்ச்சனான். ஆ? நம்ம விவசாய நிலத்துக்கு நம்ம விவசாயம் பண்றது யாரெல்லாம் உதவுனாங்களோ, அப்ப இப்ப அறுவடை பண்ணவன் எல்லாத்துக்கும் பிறந்து கொடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொருவனும் எல்லாருக்கும் பொருள் கொடுத்துட்டா இந்த நாட்டுல, இந்த உலகத்துல யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்தா இந்த நாட்டுல நோய் வரும். அதை எளிதாக தணிச்சிருவான். இப்போ உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி செஞ்சு ம், கொஞ்சம் தேவையான மருந்தும் எடுத்துக்கிட்டான்னு வைங்களேன், எல்லா நோயை குணப்படுத்திடலாம். நோய் எல்லாருக்கும் வரும். ஞானிக்கும் வரும், தன்னை அறிந்தவனுக்கும் வரும். அவன் என்ன பண்ணுவான்? மருத்துவம் செய்வான், நோயை தணிப்பான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பேச்சு. அதுதான் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. உடல் பயிற்சி செய்வான், காயகல்பம் பண்ணுவான், தவமும் பண்ணி அந்த அந்த மனசை, அந்த உடம்புல ஜீவகாந்த சக்திய எப்பவுமே தெளிவா வச்சிருப்பான். புரியுதுங்களா? இந்த சக்கரங்கள்லாம் நல்லா வேலை செய்யும், ஜீரண சுரப்புகள் நல்லா சுரக்கும். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம் காரணமாக ரசாயன குழப்பம் ஏற்பட்டால் கூட உடல் பயிற்சி செஞ்சு, காயகல்ப பயிற்சி செஞ்சு, மருந்தும் உண்டு நோயை தணிச்சிருவான். அப்போ இன்னைக்கு நோயாளிகளோட கூட்டம் எண்ணிக்கை கூடுமா? சமுதாயத்துல மருத்துவமனைகள்ல கூடுமா? மருந்து கடையில கூடுமா? நோயாளிகள் எண்ணிக்கை நம்ம நாட்டுல, மற்ற நாடு எங்கே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஏன்? இவன் நல்லது செய்யல, உள்ளதை உணரல, கடவுளை அறிந்தவன் அல்ல, தன்னை அறிந்தவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி பொருள் பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். பொருளுக்காக போராடுற சண்டை. ஒரு மனிதன் இன்னொரு பறிக்கிறான், கூடி சேர்ந்து பறிக்கிறான், எல்லாரும் கூட்டம் கூட்டமா பறிக்கிறான், வாழும் உரிமையை பறிக்கிறான். பொருள் ஈட்டி அந்த பொருளை பாதுகாத்து பயன்படுத்தி வாழுகிற அந்த உரிமையை பறிக்கிறான்ல, அதான குற்றம். சமூகம் கிரைம்னு சொல்றோம். புரியுதுல்ல? நீதிமன்றத்துல வழக்கு, காவல் நிலையத்துல புகார், சிவில் கிரிமினல், குற்றையல் நீதிமன்றம், உரிமையல் நீதிமன்றம். உரிமையை பறிக்கிறான், பொருளை பறிக்கிறான், குற்றம். உடலை தாக்குகிறான், கிரைம். அங்க குடும்ப நீதிமன்றத்துல கணவன் மனைவிக்கு இடைவெளியே ஒருத்தருக்கு ஒருத்தர் படுத்துற பாடு, டார்ச்சர். இங்க அமைதி இருக்குதா? அதே மாதிரி உள்நாட்டுக்குள்ளேயே கூட்டம் கூட்டமா ஒரு நாடு இன்னொரு நாடோட போரிடுது. எதுக்கு? பொருளுக்கு தாங்க. பொருளை பறிக்கிறான். பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க ஒரு நாடு இன்னொரு நாடோடு போராடுகிறது. தான் போரில்லா நல்லுலகம் எப்போ வரும்? உலக சமாதானம் எப்போ வரும்? உள்ளதை உணர்ந்தால். புரியுதுங்களா? அப்ப இந்த ஈகை உணர்வு வந்துடுச்சுன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துருச்சுன்னு வைங்களேன், எந்த நாட்டுல செல்வம் அதிகமா இருக்குதோ அதை கொடுத்துட்டா, பார் முழுதும் பொருள்துறையில் சமநிலைமை வந்து விட்டால் நேர் நிற்கும் நீதி உளநலம் உலக அமைதி என்னும் சொல் என்ன ஆயிரும்? உலக அமைதி வந்துடும். அது இல்லைன்னா உலக அமைதி வராது. பார் முழுதும் பொருள்துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி உளநலம் உலக அமைதி என்னும் சொல் அளவில் தான் நிற்கும் நலம் விளைக்கா வாழ்க்கையிலே. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இப்ப சொல்லுங்க. இப்போ அப்ப ஈகை புரியுதுல? ஈகை பொருளில் அவனுக்கு பொருளை கொடுக்குறீங்க. அறிவு குறைபாடு, எப்படி வாழணும், என்ன செய்யணும், எது வாட் ஆர் த ரைட், வாட் ஆர் த ராங், அவனுக்கு தெரியல. அறிவார்ந்து, அறிவு நல்லது, நன்னின்பால் உயிப்பது அறிவு. அந்த அறிவை கொடுக்குறீங்க, அதான் அருள், அருள் கொடை. அப்போ பொருள் வறுமையில் இருப்பவனுக்கு பொருளை கொடுக்குறீங்க, அறிவு வறுமையில் இருப்பவனுக்கு அருளை கூட, அருள் தொண்டு. இப்ப வேதாத்திரிய அன்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் நம்ம என்ன தொண்டு செய்கிறோம்? அருள் தொண்டு. இப்படி செஞ்சீர்களே ஆனால் எல்லோரும் துன்பம் இல்லாமல் வாழ்றது. அந்த அருளை அறிய, அறிவை அறிய,
அறிவை அறிய நல்லதை அறியணும்னா அந்த மெய்ப்பொருளை அறியணும். அதான் அறிவு. அறிவை அறிய அறிவை அறிய அறிவறிய அறிவை அறியும் கலையே மனவளக்கலை. அதான் அறிவு திருக்கோயில். இப்ப புரிஞ்சுட்டீங்களா அன்பர்களே? அப்ப நாமெல்லாம் யாருங்க? ஆசிரியர்கள் எல்லாம் அருள் தொண்டர்கள். இப்படி வாழ்ந்தோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒழுக்கம் கடமை ஈகை அதான் நல்லது. அறம் அறம் செய்ய விரும்பு. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் நிலை. அப்ப இவன் எப்படி வாழ்வான்? உடல் நலத்தோட வாழ்வான், பொருள் வளத்தோட வாழ்வான், நட்பு நலத்தோட வாழ்வான், இந்த உலக இன்பங்களை அனுபவித்து மன நிறைவோடும் வாழ்வான். இப்ப நிறைய பேருக்கு நிறைவு இல்லை. என்னன்னா அவன் பேராசை, பிறரிடம் இருப்பது எனக்கு வேணும்னு நினைக்கிறான். புரியுதுங்களா? அதனாலதான் சாகும்போது தன்னை அறியாதவனுக்கெல்லாம் எனக்கு மரணம் கிடையாது, எல்லாரும் நான் தான், நான் என்னாலும் வாழுகிறேன், அதனால அப்படின்னு நினைச்சான்னா மரண பயமே இருக்காது. இந்த அப்படி தன்னை அறியாதனாலதான், உள்ளதை உணராதனாலதான், நான் ஆன்மா, நான் மெய்ப்பொருள், எனக்கு அழிவில்லை, எனக்கு சாவில்லை அப்படின்னு தெரியாதனாலதான் அவன் என்ன பண்றான்? மரணம் வரும்போது இன்னும் வாழணும், இன்னும் இவ்வளவு இதைத்தான் நான் அனுபவிச்சேன். அப்போ உனக்கு அனுபவத்துல நிறைவு வரல. இல்ல பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கும் இன்னும் வேண்டும், எனக்கு வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற ஆசையோடு தன்னை அறியாதவன் எல்லாம் செத்து போவான். அதான் மன நிறைவு இல்லை, ஆத்மா சாந்தி அடையாமலே செத்து போகிறான். அப்போ மனவு நிறைவு இல்லாமல் வாழுகிறான் பாருங்க. தன்னை அறியாதவன், உள்ளதை உணராதவன் எல்லாம் எனக்கு மரணம் இல்லை, அதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வான். இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்றவன் நிகழ்கால இன்பங்களை அனுபவிப்பான். எனக்கு மரணம் இல்லையே, நான் என்னாலும் வாழ்றேன்னு. புரியுதா உங்களுக்கு? இப்போ உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் அபாவம், ஐயோ அடுத்த வாரம் அழிந்து போயிடும், அதுக்குள்ள அனுபவிப்போம், அனுபவிப்பு இருக்க வரைக்கும் என்னத்தை கண்ட இப்படி அனுபவிப்பான். நான் செத்து போயிடுவேன், உலகம் அழிஞ்சா நானும் அழிஞ்சு போயிடுவேன். எனக்கு அழிவு இல்லடா, நான் சாமி, அழிவில்லாத சாமி, சாவை மிஞ்சிய சாமி, எனக்கு சாவில்லை, எனக்கு மரணம் இல்லை. வள்ளலார் சொன்னது போல, பாரதி சொன்னது போல, எனக்கு சாவில்லை. இந்த நிலையிலே மனிதன் வாழ்வான். அப்ப பாருங்களேன், உள்ளதை உணர்ந்தவன் தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்து ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை கடைப்பிடித்து எப்படி வாழ்வான்? உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடும் வாழ்வான். அதான் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். இதுதான் முழுமை நல வாழ்வு. உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவு. அப்ப முழுமை நல வாழ்வுக்கு என்ன வேணும்? அன்பு வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அன்பு மலர நல்லதை செய்ய உள்ளதை உணர வேண்டும். இப்ப உள்ளதை உணர்ந்தவன் நல்லதை செய்து நலமாக வாழ்வான் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நாம் தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். தொடங்கலாமா? முதல் அன்பராக தனப்பிரியா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் தனப்பிரியா. நீங்க எனக்கு முதல்ல ஜூம்ல எனக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. என்ன சொன்னீங்கன்னா, புக்கு வாங்கி படிக்க சொன்னீங்க. அருள் பேராற்றலின் அன்பு குரல் வாங்கிட்டேன் ஐயா, படிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா இறையுணர்வு எழுதிட்டேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்லிருக்கீங்க. கூடிய விரைவில் சொல்லிக்கிறேன் ஐயா. நான் ஆனந்தமா இருக்கிறேன் ஐயா, சந்தோஷமா இருக்கிறேன். டெய்லியும் பயிற்சியமா நீங்க படிக்கிறது எல்லாம் இறை உணர்வு பெற்றதும் உறுதி ஆயிடும், கன்ஃபார்ம் ஆயிடும். படிச்சு மட்டும் ஞானம் பெற முடியாது. நீங்க வேதாத்திரி மகரிஷியினுடைய ஆசான் சொன்னதை படித்து நீங்கள் அதில் சுயமா சிந்தித்து புரியணும். அது எப்பன்னா இந்த இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை சுத்த வெளியிலிருந்து மனித மனம் வரையில அப்படியே சிந்திக்கணும். அதுக்குத்தான் இறைநிலை தவம்.
அந்த இறைநிலை தவம் செய்தீர்களேயானால் இறை ம், உணர்வு பெற்று விடலாம். ம், அப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். அது ம், வரைக்கும் இது உறுதிப்படாது. ம். இத படிச்சுக்கிட்டே கிடந்தாலும் என்ன ஆகாது. உறுதிப்படலை. ம், நிறைய பேர் அப்படித்தான் இத ம், படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ம், அவங்க இறை உணர்வு பெறல. ம், அதே போல இந்த இறை உணர்வு பெறுவதற்கு என்ன செய்யணும்னா, இப்ப நீங்க தெய்வம் எதுன்னு தெரிஞ்சிட்டீங்கல்ல, விளங்கிக்கிட்டீங்கல்ல. ம். இயற்கை தான் தெய்வம், அதாவது சுத்த வெளிதான் தெய்வம், ஆமா. மெய்ப்பொருள் தான் தெய்வம், அறிவு தான் தெய்வம். அறிவுதானே. அப்ப அந்த அது அதைத்தான் நீங்க நினைக்கணும். ஆமா. அந்த சுத்த வெளியை நினைப்பதே தவம். ம், அதுதான் இறை வணக்கம். புரியுதா? ம். புரியுதுங்க ஐயா. ஆனா நீங்க மன்றத்துக்கு வந்தவங்க இதுக்கு முன்னாடி எதெல்லாம் தெய்வம், கடவுள், இறைவன் என்ற ம், கருத்தோடு வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த வணக்கமும் தொடருமேயானால் ம். உங்களுக்கு இந்த இறை உணர்வு வரவே வராது. அது என்னால இப்ப முன்னாடி செஞ்சதெல்லாம் செய்ய முடியலையே ஐயா. எதுவுமே என்னம்மா? செய்ய முன்னாடியே செஞ்ச அந்த வழிபாடுலாம் என்னால இப்ப செய்ய முடியல. பண்ண வேண்டியது இல்லையே, நீங்க பண்ண மாட்டி ஏன் பண்ணணுமா? நேத்திக்கு சஷ்டி எப்படி பார்த்தேன்னா, ஆற்றல் தான் இறைவன். அந்த இல்லம்மா, அது சொல்லுங்க சொல்றது ஐயா. கேளுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. அங்க ஒண்ணுமே தேவையில்லை. ஆ. அவங்க வேடிக்கை பார்க்கலாம். இப்படி எத்தனை நேரம் பார்ப்பீங்க வேடிக்கை? ம். நான் பார்க்கறதே இல்ல. மக்கள் அறியாமையில் போய் கொண்டிருக்கிறார்கள். ம். நீங்க என்னைக்கு இன்னும் ம். சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க ஐயா. நீங்க அந்த கருத்தால விளக்க ஞானம் பெறவில்லை என்றால், ஆ. அப்ப அதுல அந்த அவதார தெய்வங்கள் இருக்கு இல்லையா, மதம் சார்ந்த கடவுள்கள், ம். இப்ப முருகன், இதெல்லாம் இல்லவே இல்ல. ம். இது வந்து இது வந்து பக்தர்களுக்கு, சிந்திக்க முடியாத மக்களுக்கு, ஆ. அவர்கள் நல்லதை செய்வதற்கு. இப்ப பாத்தீங்கன்னா, நல்லது செய்தல். ஆ. தீயது செய்தால் இறைவன் அவதாரம் எடுத்து வந்து தீயவர்களை அழிப்பான். ம். புரியுதா? இப்ப ம். சூரபத்மன் யாரு? தீயவன். தீவன். அவனை அழிப்பதற்கு இறைவனே அவதாரம் எடுத்து வந்தார். இதை சொல்லியிருக்காங்க. ம். அப்ப கோயிலுக்கு போறவன், இப்ப முருகன் கோயிலுக்கு போறான் சஷ்டி விரதம் இருந்து, அவன் ம். என்ன தெரிஞ்சுக்கிட்டு வரணும்? நான் தீயவனாக இருந்தால் ம். என்னை கடவுள் அழிப்பார், தண்டிப்பார், எனக்கு ம். துன்பம் தருவார். புரியுதா? புரியுது ஐயா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே போனோம். ம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை தரம் போகணும் கோயிலுக்கு? எதுக்கு திரும்ப திரும்ப போறீங்க? இதான் அறியாமை. புரியுதா உங்களுக்கு இப்போ? புரியுது ஐயா. அப்ப அது யாருக்கு சொன்னது இந்த கதை? ம். இந்த கதை யாருக்கு சொன்னது? புராணம் யாருக்கு சொன்னது? தன்னை அறிய முடியாது, தவம் செய்து ம். சிந்தித்து உள்ளதை உணர முடியாதவர்களுக்கு உள்ளதை உணர்ந்துட்டா நல்லதை செஞ்சிருவான். கண்டிப்பா. அப்ப அங்க அச்சுறுத்துகிறார்கள், ஆசை காட்டுகிறார்கள். ம். நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு எல்லாம் தருவான் இறைவன், நீ கெட்டவனாக இருந்தால் உன்னை அழித்து விடுவான், அழித்து உனக்கு விடுவோம். துன்பம் தருவான். ம். இதுதானமா கந்த சஷ்டி? ஆமாங்க ஐயா. அப்ப இது இப்ப நீங்க மனவளக்கலைக்கு வந்த பிறகு நீங்க கடவுள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க ஆமாங்க அங்க ஐயா. போகணுமா? போக அதை தேவையில்லைங்க. வணங்கணுமா? இல்ல. வீட்டுல இருந்து வணங்கணுமா? அதுவும் இல்ல. எங்கேயும் வணங்க மாட்டீங்க. இதான் மனவளக்கலை. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கங்கம்மா. சொல்லுங்க ஐயா. நம்ம மனவள கலைஞர்கள், ம். அருள் செல்வர்ங்கிற பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் ம். தெய்வ நிலையை விளக்கப்பட்டவர்கள், தெய்வ நிலையை விளங்கிக் கொண்டவர்கள், ம். விளக்கப்பட்டவர்கள். ம். அறிவு ஒன்றே தெய்வம் என்பதை விளங்கிக் கொண்டவர்களுக்கு அடையாளமாகத்தான் ம். அருள் செல்வர் என்ற பட்டம் கொடுத்திருக்கிறோம். ஆ. அப்ப அருள் செல்வராக இருப்பவர் ம். தவம் செய்து கடவுளை அறியலாம், உணரலாம். ம். அவர் இன்னும் அந்த பழைய கடவுள் எல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தா இவர் இந்த இறை அனுபவம் அவருக்கு காண முடியுமா, அறிய முடியுமா? முடியாது. ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. இதுதான் கடவுள்னு. ம். புரியுதா? அதனால்தான் சொல்றேன், இன்னைக்கு சரிங்க. மன்ற அன்பர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ம். இன்னும் அவர்கள் அறிவு தெய்வம் என்பதை முழுமையாக ஒப்புக்கொள்ளவில்லை. ம். அவர்கள் இன்னும் அந்த அவதார தெய்வங்களை கடவுள் என்ற கருத்தோடு இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் எவ்வளவு காலம் தவம் செய்தாலும்
இறை உணர்வு பெறவே முடியாது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். இது அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த உரையை இப்ப மட்டும் இல்ல, இனி உலகம் உள்ளளவு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு பதிலாக சொல்லுகிறேன். மதம் கடந்த கடவுள் வணக்கத்தை விடாதவர்களுக்கு இறை உணர்வு பெறவே முடியாது. அவர் கடவுளை காணவே முடியாது. சமாதி நிலை வரவே வராது. அந்த சுத்த வெளியை, அது அதிர்வதை, அந்த விண் துகள்களை, தன்மாற்றம் பெறுவதை அவர்கள் அகக்கண்ணால் காணவே முடியாது. சரியாம்மா? சரிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நல்ல கேள்வி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக வளர்மதி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லதுமா. ஐயா, எனக்கும் இதை ஒட்டி தான் ஒரு கேள்வி வந்துச்சு. இப்ப நீங்க ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துட்டீங்க. சூரசம்ஹாரம், அதாவது வெளியிலயே பார்த்திருந்த மனசு இப்ப உள்முகமா திரும்பி நமக்குள்ள இருக்க அசுரனை அழிக்கணும் அப்படிங்கிற தாத்பரியத்தை தான் உணர்ந்தேன். கோயிலுக்கு கூட போல. ஆனா திருக்கல்யாணம்னு இன்னைக்கு ஒண்ணு வச்சிருக்கிறது எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு. என்ன இது திருக்கல்யாணம்? எனக்கு என்ன விளங்குச்சுன்னா, இந்த ஆன்மாவாகிய இந்த ஆன்மாவை சிற்றுயிரை எடுத்துட்டு போய் அந்த இறைவனோட கலக்கிறது தான் ஒரு திருக்கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி விளங்குச்சு. அது கரெக்டாங்க ஐயா? வாழ்க வளமுடன். என்னம்மா, நீ 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 நல்லவனாக, நீ அன்பு உள்ளவனாக மாறிவிட்டால் நீ என்ன பண்ணுவ? நீ 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 மனுஷன் ஆயிட்ட. நல்லதை செய்கிறாய். நல்லதை செஞ்சா எப்படி வாழ்வ? நல்லபடி வாழ்வாய். இன்பம்ங்கிறது என்னது? வாழ்க்கை துணையோட இயற்கையை ரசித்து ஐம்புலன் இன்பங்களை அனுபவிப்பதுதாமா இன்பம். அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆணும் பெண்ணும். மகிழ்ச்சி. புரியுதா? ஆமாங்கய்யா. இதானமா இல்லற வாழ்க்கை. ஆமாங்கய்யா. இப்ப நாம என்ன செய்யறோம்? மாணவ பருவத்துல அறநெறி அறிவையும் தொழில் அறிவையும் கற்றுக்கொள்கிறோம். இறை உணர்வு, அறநெறி அறிவு, தொழில் அறிவு. அப்புறம் தொழில் செய்யறோம், பொருள் ஈட்டுகிறோம். வாழ்க்கை துணையோட சேர்ந்துதான் உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம். ஆமாங்கய்யா. வாழ்க்கை துணையோட அதுக்கு மேல பொருளுறவு மட்டும்தான் அனுபவிச்சோம். இப்ப வாழ்க்கை துணையோடு பொருளுறவு, பால் உறவு இன்பங்களை அனுபவிப்பதுதான் இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கையே நல்லறம். இதுதான் வாழ்க்கையே. அப்ப இல்லற வாழ்க்கைய நீ நல்லபடியா நடத்தணும். அதை காமிக்கிறது தான் திருக்கல்யாணம். புரியுதா உங்களுக்கு? இது தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு அதை போய் பார்க்க போனோம்? இதை சொன்னாங்க மக்களுக்கு. இப்ப வருஷம் போயிட்டே இருக்கிறான். எதுக்கு போறான்னு கேளுங்க. இப்ப நான் தான் கேக்குறேன், கோயில்களுக்கு போறீங்கல்ல, மதம் சார்ந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறீங்கல்ல, வேண்டுறீங்கல்ல, எதுக்கு போறீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? துன்பம் இல்லாம இருக்கீங்களா? துன்பம் இல்லாம இருக்கீங்களா? இல்ல. உடல் நலத்தோடு வாழ்கிறீர்களா? பொருள் வளத்தோடு வாழ்கிறீர்களா? நட்பு நலத்தோடு வாழ்கிறீர்களா? மன நிறைவோடு வாழ்கிறீர்களா? அப்படின்னா நீ எதுக்கு அங்க போற? நீ போக மாட்டிய. உனக்கு அமைதி இல்ல, துன்பம். அதுதான் நான் போயிட்டு இருக்க. இப்ப அமைதியை தேடி நீ கோயில் கோயிலா போயிட்டே இருக்கிற. வீட்டுக்குள்ளேயும் வேண்டுற, வெளியிலயும் வேண்டுற, எப்ப பார்த்தாலும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கிறிய. இதான் பக்தி. இது தேவையா உனக்கு? தவம் பண்ண தெரிஞ்சவனுக்கு தேவையே இல்லை. அதான் சொல்ற, தவம் எடுத்துக்கிட்டவங்க, அதான் துரியாதீத தவம் செய்ய கற்றுக்கொண்டவர்கள். அதனாலதான் துரியாதீத தவம் கொடுத்து, அதான் இறைநிலை தவம் கொடுத்து, அருள் செல்வர்ங்கிற பட்டத்தை கொடுத்து, ஞான பழத்தை கொடுத்தோம். அதுக்கு அப்புறமும் நீ திரும்ப அதே வணங்கிட்டு அலைகிறீங்களே, அப்ப நீங்க புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். இப்ப மகிழ்ச்சி சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கல இல்ல, அப்புறம் என்ன மகிழ்ச்சி காட்டுல வழியில வாழ்றீங்க? அவர் என்ன குரு உங்களுக்கு? இல்லையா? மனவளக்கலைக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப சொன்னதெல்லாம் தெளிவு அடைஞ்சிருச்சு. உங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் கேக்குறேன். இப்ப இந்த தெளிவு வந்துருச்சுன்னா நீங்க செய்வீங்களா? ஒரு மனம் இல்ல, செய்ய மாட்டோம். தெளிவோட இருந்தா நீங்க அந்த அவதார கடவுள்களை
அது எந்த மதமா இருக்கட்டும். ம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை வணங்குவாங்களா? அந்தோனியாரை வணங்குவாங்களா? மேரிய வணங்குவாங்களா? ம் அவங்க இஸ்லாமிய பெரியவர்களை வணங்குவாங்களா? சரி, அல்லாவை வணங்கணும். அல்லாஹ் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சுத்த வெளின்னு தெரியுமா? ம் அறிவுன்னு தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு ம் தெரியுமா அறிவுதான் கடவுள்னு தெரியுமா? ம் இந்த இந்துக்களுக்கு அறிவுதான் கடவுள், உருவம் இல்லாததான் கடவுள். உருவம் இல்லாததானே கடவுள். நீ முருகனை வணங்குறிய, முருகனுக்கு உருவம் இருக்குல்ல, அப்ப அது கடவுளா? இந்த பொது அறிவு கூட இல்ல. இது அவங்க அனுபவம் பண்ணா பரவாயில்லம்மா. நீ ம் மனவளக்கலைக்கு வந்த பிறகு தீட்சை பெற்று அருள் செல்வருங்கிற பட்டம் பெற்ற பிறகும் நீ அதை வணங்கி கொண்டிருந்தால் நீ ஒரு காலமும் இறை உணர்வு பெற முடியாது, உள்ளதை உணர முடியாது, உங்களால் நல்லதை செய்ய முடியாது, அறவாழ்க்கை கண்டிப்பாங்க. வாழ முடியாது. அதான் இறை உணர்வும் அறநெறியும். அறவாழ்க்கை வாழவில்லை என்றால் நீங்கள் துன்பப்படுவீர்கள். அறத்தான் வருவதே இன்பம், இன்புற்று வாழணும். கண்டிப்பாங்க ஐயா. ஆமா, சிறப்பையா, உறுதியாக சிறப்பையா. இருங்கள். இது உங்களுக்கு மட்டும் சொல்லல, கண்டிப்பாங்க ஐயா. இந்த இணைப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு மட்டும் இல்ல, இனி கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். ஆனா சரியா? இப்ப குடும்ப குடும்ப நிமித்தையா இப்போ ஏதாவது கோயிலுக்கு போறாங்க கூப்பிடுறாங்கன்னா அது போலாமாங்க ஐயா? அவங்க அவங்க கோயிலுக்கு எதுக்கு போறாங்க? ஏதோ வேண்டதுக்கு போறாங்க. அவங்க கூட ம், துணைக்கு போங்க. நாளைக்கு. ம், சரிங்க சரிங்க ஐயா. துணைக்கு போங்க. ம் ம். நம்ம அங்க போய் ஒரு தியானம் ஆனா பண்ணலாம். நீங்க 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 எதை கடவுள்னு நினைப்பீங்க? சுத்தவெளி, வெளி. அதைத்தான் நினைப்பீங்க. அந்த ம், நினைப்போட தானே போவீங்க. கண்டிப்பாங்க ஐயா. நீங்க ம், போறப்போவும் அந்த நினைப்புல இருப்பீங்க, அவங்க கூட இருப்போதும் அதான் நினைப்பீங்க. கண்டிப்பா. என்னைக்கு துரியாதீத தீட்சை பெற்று அருள் செல்வருங்கிற பட்டம் பெற்றுட்டீங்களோ, அன்னையில ம், இருந்தே நீங்க கடவுள்னா எதை கடவுளா நினைப்பீங்க? சுத்தவெளி. அப்புறம் என்ன, எங்க இருந்தாலும் அதான் நினைப்பீங்க. அவங்க கண்டிப்பாங்க கூட ஐயா. எதுக்கு போறீங்கன்னா துணைக்கு போறீங்க. அவங்க புரியுதா? சந்தோஷத்துக்கு. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. இப்ப என் சிறப்பாக. மனைவி போகணுங்கிறாங்க. ம் நான் நான் ஒரு டிரைவர், ஓட்டுநர், கூட்டிட்டு போவேன். ம் ஏன்னா அவங்களுக்கு புரியல. புரியாதவங்களை என்ன பண்ணுவீங்க? ம் சரி, அப்படியாவது போய் கடவுளுக்கு பயந்து நல்லது செய்யட்டுமே. நாங்க போய் ம் நான் எல்லார்ட்டையும் அன்பா இருப்பேன், நான் நல்லதை செய்வேன், நான் ஒழுக்கம் ம் கடமை ஈகை அறநெறிகளை கடைப்பிடித்து வாழ்வேன், ம் முருகா எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு போய் வேண்டட்டுமே. நல்லது தானே. ஆனா ம் அப்படி செயல்படணும் இல்ல. இங்க கடவுளை வேண்டாங்கல்ல, உருவ கடவுள்களை, ம் அவங்க ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை கடைப்பிடித்து வாழுகிறார், நல்லவர்களாக வாழுகிறார்களா? சொல்லுங்களேன். ம். மத நூல்கள்லாம் என்ன சொல்லி இருக்குமா? இந்த மத நூல்கள் என்ன சொல்லுது? நீ யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. இன்பம் தரக்கூடாது. உனக்கும் நீ இந்த உலக இன்பங்களை அளவுக்கு மேல அனுபவிச்சேன்னா நீ உனக்கு துன்பம். அளவோட கண்டிப்பாங்க. அனுபவி. புரியுதா? ம் அளவோட அனுபவிக்கணும், யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. நீ உழைச்சி பொருள் ஈட்டணும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும், துன்பப்படுறவங்களுக்கு உதவணும். இதான ஒழுக்கம் கடமை ஈகை. இது மத ம். நூல்கள்ல சொல்லி இருக்குதா இல்லையா? சொல்லியிருக்காங்க ஐயா, கண்டிப்பா. அத அப்புறம் என்ன? பின்பற்றணும். அதை செஞ்சீங்களா? ஏன் செய்யல தெரியுமா? ஆ. அந்த கடவுளை நீ உனக்கு அன்பு மலரல. அங்க போனா ம் அன்புனா என்ன அர்த்தம்? ஒன்று. இங்க முருகனை வணங்குறீங்க. முருகன் தான் ஐம்பூதங்களாகி ம் அண்டங்களாகி அனைத்து உயிர்களாக வந்தானா? சொல்லுங்க பார்க்கலாம். ம் அஹ்? அப்பதானே அது கடவுளே. முருகன் வந்தாரா? இல்ல சிவபெருமான் வந்தாரா? சுத்தவெளி ஒன்றுதான் ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி அனைத்து உயிர்களாக வந்திருக்கிறது. அப்ப எது கடவுள்? சுத்தவெளி. அப்பதானே அன்பு வரும். அனைத்து உயிரும் ஒன்று. அப்ப நீங்க கண்டிப்பா. முருகனை கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த அவதார கடவுள்களை கடவுள்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அன்பு வரும்? அவர் தான் எல்லை உங்களுக்கு கட்டளை. தாயும் தந்தையா அவரா? ம் அன்னையும் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க ஐயா. சுத்த வழிதான் நமக்கு அன்னையும் தந்தையும். புரியுதா? சரிங்க ஐயா. இந்த கருத்து புரியுதுங்க ஐயா. இல்லாத வரையில நீங்க ம் எவ்வளவு காலம் இறைவனை
பூஜை பண்ணாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒரு நாளும் இறை உணர்வு பெற முடியாது, அன்பு மலராது. பாருங்க, கண்டிப்பா. நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. இறை சரிங்க உணர்வு ஐயா, சரிங்க. பெற்றவனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அன்பு ஊற்றெடுக்கும், அன்பு. கருணை. அன்பு மலரும். அறிந்தது கண்டிப்பா. சிவம், மலர்வது அன்பு. அன்பு. நீங்க முருகனை கடவுளா வணங்கினா, இந்த உருவ கடவுளை வேண்டாம், உங்களுக்கு அன்பு வருமா? அனைவரும் அந்த கடவுளுடைய பிள்ளைகள், அந்த அனைவரும் அந்த கடவுளுடைய தன்மாற்றம், அவதாரம் அப்படின்றத நீங்க ஒப்புக்கொள்வீர்களா? கண்டிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் கருணையுமா இருக்கணும், ஒத்தும் அந்த உதவியுமா. அன்பு எப்ப வரும்? நம்ம உணர்ந்தாதான் எல்லாரும் வரும். ஒரு தாய் ஒண்ணென்று மக்கள், உணர்ந்தாதான். ஒரு சரி. தாய் மக்கள் நாம் என்போம். அது முடிச்சு பாட தெரியுது இல்ல? கண்டிப்பா. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவனுக்கு எது உருவம் இல்லாததோ அதுதான் இறைவன். அப்ப நீங்க எப்படி உருவத்தை வணங்குறீங்க? பைத்தியக்காரத்தனம் தானே. அது கண்டிப்பா. தெரிஞ்சுக்க முடியாதவன் தவம் பண்ணாதவன், சிந்திக்க முடியாதவன். தவம் பண்ண தெரிந்தவனுக்கு சிந்திக்க முடியும், அவன் விளங்கிக் கொள்வான். அப்ப அங்கு துரியாதிய தவம் பண்ணி சுத்த வெளிதான் தெய்வம் என்று விளக்கப்பட்டவன் மீண்டும் கண்டிப்பா. அதே கடவுளை வணங்குகிறான் என்றால் அவன் குருவுக்கு கொடுக்கிற மரியாதையாதே. இல்லைங்கய்யா. அவன் குரு காட்டுற வழியில வாழ்றான். அப்புறம் இல்ல. எதுக்கு மதுரைக்கு படத்தை வீட்டுல மாட்டி வச்சிருக்கீங்க? எதுக்கு வாழ்கிற வார்த்தையை சொல்றீங்க? அப்புறம் பாட்டு மட்டும் பாடுறீங்க, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமரன்னுட்டு. என்ன பாட்டு அது? கண்டிப்பாங்கய்யா. அர்த்தம் தெரியாம தவறு. பாடுறீங்களா? ஏமாத்துறீங்களா உலகத்தை? உங்களே நம் ஏமாத்திக்கிறீங்க. நாமே ஏமாத்திக்கிறது தான் அது. கரெக்டுமா, அருமையா ம். சொன்னீங்க. நம்ம இப்ப நான் அந்த பதில் கண்டிப்பா. உங்களுக்கு மட்டும் சொல்லல, திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த இணைப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், இந்த உரையை கேட்பவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன். சரிதானாமா? நன்றி ஐயா. சிறப்பு ஐயா, ரைட். சிறப்பு. மிக்க நன்றி ஐயா. வேற யாருக்காவது வாழ் கேள்வி இருக்கான்னு பாருங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் இருவர் இருக்காங்க ஐயா. இருவர் இருக்காங்க, மட்டும் கேட்க சொல்லுங்க, அதோட நிறைவு ஓகேங்க. செய்யலாம். வாழ்க அதுக்கு மேல வளமுடன். வேணும்னா என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு பேச சொல்லுங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். 7012095000. நான் மணி 12 நன்றிங்க. ஆக போகுது. 1.5 வாழ்க மணி நேரத்துக்கு வளமுடன் மேல ஐயா. ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க. கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாங்க கவிதா. வீட்லயே யாருன்னா தப்பு பண்ணா நம்ம திட்டினா அது நமக்கு துன்பமா ஆகுமா ஐயா? ஆமா, நீங்க யாரையும் திட்டுனீங்கன்னா, உங்களை யாரும் திட்டினா நீங்க வருத்தப்பட மாட்டீங்களா? வருத்தப்படுவோம். உங்களை ஆனா அவங்க யாரும் தப்பு திட்டுறாங்க, பண்ணி நம்ம திட்டுவோம்ல. நீங்க வருந்துவீங்களா இல்லையா? வருந்துவோம். உங்களை ஊசியில குத்துறாங்க, உங்களுக்கு வருத்தம் வருமா ம். வராதா? வரும். அப்போ பிறருக்கு அவங்களுக்கு துன்பம் வரும். ஓ. ஆ. சரிங்கய்யா. புரியுதா? ஆனா அவங்க தப்பு பண்றாங்க அதனால திட்டுறோம், அப்ப கூட நமக்கு துன்பம் வருமா? திட்டுறதுன்னா கண்டித்தல் வேறு. ஆ. புரியுதா? கண்டித்தல் வேறு, திட்டுறது ஆ. வேறு. ஆ. திட்டுறதுன்னா சரிங்கய்யா. நீங்க ஆ. அவங்களுக்கு தாறுமாறா ஏதோ கண்டபடி வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. ஓ. கண்டிப்பா ஆ. பேசுங்களேன், ஆ. அன்போடு சொல்லுங்களேன். சரிங்க. இப்ப நான் சொல்றேன்ல, கண்டிப்பு பேசுறேன்ல, நீ ஆமா. சும்மா சும்மா இந்த கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ ஒரு நாள் இறைவுணர்வு பெற முடியாது. ம். அப்படின்னு இப்ப நான் பேசுறேன்ல, ஆமாங்கய்யா. இது கண்டிப்பு தானே. ஆமா, கண்டிப்பு தான். இதுக்கு பேரு அறச்சீற்றம்னு பேரு. ஆ. கீரி எலி பாப்பானாரு பாரதி. புரியுதா? ம். ஆ. அந்த அறச்சீற்றம் தேவை. சினம் என்பது ம். பிறருக்கு துன்பம் தருவது, வன் சொல் ஓ. பேசுவது. ம். கண்டிக்கிறது வேற, வன் சொல் பேசுவது வேறு. ஆ. வாழ்க கொஞ்சமாவது வளமுடன் அம்மா. சிந்திக்கிறீங்களா, கொஞ்சமாவது சிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஆ. கேட்கறது திட்டுறது ஆ. அல்ல. கொஞ்சம் ஆ. சிந்தனை பண்ணுங்க. ஐயா இன்னும் 3 பேர் இருக்காங்க ஐயா. வாழ்க சரி, வளமுடன் சீக்கிரம் ஐயா. ஆ. சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. ம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மன்னன் உமாசங்கர் அவர்கள். வாழ்க வளமுடன்.
ஐயா வணக்கம் ஐயா. தஞ்சையிலிருந்து உமாசங்கர் பேசுறேன் ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. நல்லது நல்லது உமாசங்கர். அற்புதமான அறச்சீற்றம் ஐயா. அது அந்த ஒரு வார்த்தை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அதுக்கு அழகா சொல்லிட்டீங்க. இது இந்த கோவப்படுறது வேற, நம்ம வந்து கண்டிக்கிறது வேற அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு இந்த குரலை உயர்த்தி பேசுவது அது வந்து சினம் அல்ல. உறக்க பேசுவது. ஆமா, நேரங்கிறது ஐயாட்ட ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் ஐயா. இந்த திரேதயுகம் கிரேதயுகம் துவாரயுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல வந்து நல்லவன் கெட்டவன் தனித்தனியா வாழ்ந்தான். அப்புறம் ஒரே நாட்டுல வாழ்ந்தான் ராமன் ராவணன். உதாரணத்துக்கு சொல்றேன், அது உண்மைன்னு நான் சொல்லல. அதுக்கப்புறம் ஒரே குடும்பத்துல அதே வந்துச்சு துவாரயுகத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள். இந்த கலிகாலத்துல ஒருத்தன் உள்ளாரே 2 பேரும் இருக்கான் அப்படிங்குது. அதை வந்து வேத வியாசரும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடக்கிற நம்ம மனவளக்கலையிலையும் ஐயாவும் சொல்லிட்டாங்க, உனக்குள் ஒரு எதிரி உண்டலின் உணவு ஒழுங்கற்ற எண்ணங்களை எப்படிமாங்க ஐயா. அது போல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே சம்ஹாரம் பண்ணுமே தவிர எண்ணம் தான், அன்பு இல்ல. கரெக்ட், அன்பு இருந்தா ஒழுங்கு வந்துடும், ஒழுக்கம் வந்துடும். சரி சரி சரி. அது ரொம்ப அதை பற்றி ஒரு விவரம் ரொம்ப அற்புதமா நீங்க வந்து போல்டா சொல்றீங்க. ஒரு தீர்க்கதரிசி என்பவர் வந்து போல்டா இருக்கணும். குருவை வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுல ரொம்ப அற்புதமா இருக்கீங்க. வாழ்த்துக்களையா, வாழ்க வளமுடன். ஐயாவை நேரில் சந்திக்கிறப்ப மீண்டும் நிறைய கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். நல்லது 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 நல்லதுமா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக நம்பர் 1 அப்படின்னு பதிவு பண்ணிருக்கீங்க. உங்க பேரையும் ஊரையும் சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. நம்பர் 1. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா அவரால? என்னுடைய அலைபேசி என்ன போட்டுருங்கம்மா. போட்டுட்டேங்க ஐயா. வாழ்க வளமுடன் போட்டுட்டேன். சரிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்களா ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்